ஓகே. மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்கு? சால்வ் பண்ண முடியுதா? இல்ல ஹெவியா இருக்குதா? எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன்? ஓரளவு ஃபாலோ பண்றீங்களா? ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஈவினிங், குட் ஈவினிங். என்னாச்சு? யாருமே எதுவுமே பேசல. அழகேந்திரன், சொல்லுங்கப்பா. நிறைய டவுட் கேட்பீங்க. திஸ் வீக் கொஞ்சம் ஹெவி தான். ஓகே. ஒருவேளை வந்து எக்ஸாம் டக்குன்னு பிப்ரவரியில வந்துருச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணணும்ல. ஸோ அரித்மெட்டிக் டாபிக் ஒரு 2 டாபிக்கா கூட பார்க்கலாம். ஸோ அதனால தான். சரிங்களா? ஸ்டாட்டிக்கும் அப்படி லைட்டா இன்க்ளூட் பண்ணி எடுத்துட்டு வந்தால் தான் ஓரளவு கவர் பண்ண முடியும். ஓகே சார். இல்லை சார், எப்படின்னா இப்போ ஜிகே வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்கீங்க. அப்படி கொடுக்கும்போது மேக்ஸ்ல கொஞ்சம் ஈஸியான டாபிக் கொடுத்தீங்கன்னா ரெண்டையும் கவர் பண்ண ஈஸியா இருக்கும் சார். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் டஃபான டாபிக் தான். அந்த மாதிரி கொடுக்காம கொடுக்கலாம் சார். ஏதாவது ஒன்று டஃபாகவும் இல்லையப்பா, கொஞ்சம் ஈஸியா இதுல அந்த மாதிரி. கொஸ்டின்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாடல்ல தானே எல்லா கொஸ்டினுமே இருந்தது. ஆமா சார், நானா எல்லாத்தையும் பார்க்கணும்ல, அது நிறைய இருந்துச்சு சார். எல்லாத்தையும் என்னப்பா 130 சம்மு தான். சரிங்களா? அது 130 சம்முன்னு தான் நீங்க பார்க்கணும். அது வந்து நிறைய இருக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த 130 சம்ல ஒரு 10 சம்மு தான் வந்து ஒரே மாடல். அதுலயே அப்படியே ரிப்பீட்டடா வந்துட்டே தான் இருக்கும். ஆமா சார், ஆமா சார். அந்த அளவுக்கு மைண்ட் செட்டை வச்சுக்கணும். சரியா? ஒரு நாள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஒரு நாள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். அப்படி முடிச்சிடணும். சரி சார், ஓகே சார், ஓகே சார். மற்றபடி எல்லாம் ஓகே தான் சார். ஓகே, ஓகே, சரி. அடுத்த வாரமும் இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்புறம் டிஸ்கவுண்ட், இது ரெண்டும் சேர்த்து தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் மிடிவல் ஹிஸ்டரி அண்ட் அகைன் ஒன் ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக், ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே சார், ஓகே சார். ஓகே, சரி, ரைட். என்னப்பா இதோ சொல்றீங்க? ஜிஎஸ் நோட்ஸ், ஜிஎஸ் நோட்ஸ் தமிழ் ரியலி சூப்பர். தேங்க்யூ. நீங்க சூப்பர்னு ரொம்ப ரொம்ப ரேரா தான் கேட்கற வேண்டியதா இருக்கு. பரவாயில்ல. ஆனா இந்த தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்கே. அதே மாதிரி லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து எல்லாருமே பயங்கர ஹெக்டிக் ஷெட்யூல்ல மாட்டிக்கிட்டோம். நானும் சரி, மற்றவங்களும் சரி, ஒண்ணுமே அசைக்க முடியல எங்களால. ஸோ அதனாலதான் போன வாரம் லைவ்ல வரல. பட் அந்த டாபிக் ஏதாவது ஒரு வீக்ல கண்டிப்பா கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? பிஃபோர் எக்ஸாம் சிபிடி 1 போறதுக்குள்ளே கண்டிப்பா பார்த்துடலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ விக்னேஷ். ஓகே. இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த ஆக்சுவலி அந்த கண்டென்ட்ல வந்து தமிழ் தனியா, இங்கிலீஷ் தனியா கொடுத்துட்டோம் இல்லைங்களா? அதுல வந்து என்னன்னா, இப்போ என்கிட்ட இங்கிலீஷ் கண்டென்ட் தான் இருக்கு. ஸோ தமிழ் மீடியம் ஃபாலோ பண்றவங்க, நான் கொஷினை ரீட் பண்றேன், பொறுமையாவே தமிழ்ல சொல்றேன். சரிங்களா? நீங்க வேணா உங்களுடைய அந்த தமிழ் நோட்ஸை கூட எடுத்து வச்சுக்கோங்க. பட் ஆனா என்ன கொஸ்டின் சொல்றேங்கிறதும் தெரியாது. ஏன்னா நான் கொஞ்சம் ரேண்டமாவே எடுத்து வச்சிருக்கிறேன். பட் ஃபாலோ பண்ணிடலாம். ஏதாவது டிஃபிகல்ட் இருந்தா நீங்க நிறுத்தி கேட்டுக்கோங்க. சரிங்களா? கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் அது பைலிங்குவல் கொடுத்ததை வந்து பைலிங்குவல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டேன். அப்புறம் தான் பார்த்தேன் தமிழ் தனியா, இங்கிலீஷ் தனியா கொடுத்துருக்கோம். பட் இந்த வாரம் அப்படி இல்லை. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஒரே இதுல இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் இருக்கும். சரிங்களா? ரைட்டு. ஸோ உங்களுக்கு கொடுத்த பிடிஎஃப்ல இருந்து சும்மா ரேண்டமா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 10-15 சம்மு, காமன் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு 10-15 சம் எடுத்து வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஏஎல்பியில கேட்ட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்னு பார்க்கலாம். சரிங்களா? கோஆபரேட் பண்ணுங்க. ரைட், ஓகே. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பேசிக் ஃபார்முலா என்னது? PNR by 100. சூப்பர். P into
n இன்டூ ஆர் பை 100. இதுல நிறைய பேர் n-க்கு பதிலாக டி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் உங்களுடைய விஷ் தான். பட் நான் யூஸ்வலா ஃபாலோ பண்றது p ஈக்குவல் டு n இன்டூ ஆர் பை 100. அதுக்கப்புறம் இப்போ அமௌண்ட் வந்துச்சுன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல். ஓகேங்களா, இதுதான் வந்து அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா. அடுத்து வேற முக்கியமா பார்க்க வேண்டிய ஃபார்முலா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? p இன்டூ 1 plus r by 100 power n. r by 100 power n minus p. ஓகேங்களா, இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் வந்து இது p இன்டூ 1 plus r by 100 the whole power n. நான் வந்து இந்த ஃபார்முலாவை எங்கெங்க ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இந்த ட்ரீ மெத்தடு, அப்புறம் அந்த மல்டிப்ளை பண்ணி கொண்டு போகிறது, ஸோ இந்த மாதிரி இந்த டாபிக்ல டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா, என்னோட ஸ்டைலில் நான் சால்வ் பண்ணி கொண்டு போகிறேன். இதை விட சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் அது ஓகே தான். ஓகே, ரைட்டு. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஃபார்முலா வந்து சொல்லணும். என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 2 இயர்ஸ்க்கு இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தா PR ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னது? PR ஸ்கொயர் by 300 plus r divided by 100. 3 plus r by 100. 300 plus r அப்படி கூட போட்டுக்கலாம். 3 plus r. அவ்வளவுதான். காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இந்த ஃபார்முலாவை தவிர வேற எதுவுமே இல்லை. இன்ஸ்டால்மெண்ட்னு வரும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரே ஒரு சம் இருந்தது, அதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை நம்ம பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் சம் எதுவுமே இல்லை, பட் அதை நம்ம வந்து செப்பரேட்டாக பார்த்துடலாம் இன்னொரு நாள். நானும் தயாரா இல்லை அது இப்போதைக்கு. சரிங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் சம்ஸை நம்ம பார்ப்போம். ரைட்டு, ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். ரைட்டு, ஒரு அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி பிரின்சிபல் வேல்யூ ஓகே ஏதோ கேட்குறீங்க, பார்ப்போம். சம் பை சம்மா பார்த்துடலாம். சரிங்களா, ஓகே. அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி பிரின்சிபல் வேல்யூ கேட்குறாங்க, அதை கொஞ்சம் ஈஸியாக எடுங்க. ஈஸியாக எடுக்க சொல்கிறீங்க, நான் எடுக்கிறேன், அது ஈஸியானு பாருங்க. சரிங்களா, வாட் வில் பி த இன்ட்ரெஸ்ட் இன் 2 years and 3 months of rupees 2500 at the rate of 6% annual interest. ஸோ இப்போ இதில் இயர் கொடுத்துருக்காங்க. இயர் வந்து 2 years 3 monthsன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க 2500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு, ரேட்டும் கொடுத்துட்டாங்க 6%ன்னு. ஓகே, நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு p இன்டூ n இன்டூ r by 100ன்னு நமக்கு தெரியும். ஆனால் இது வந்து n வந்து நம்ம எப்போதுமே இயர்ல மென்ஷன் பண்ணுவோம். சரி, அதனால வந்து இந்த ஃபார்முலாவை போட்டுடலாம். ஆனால் இங்கே வந்து 2 year 3 months அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 27/12 போட்டுக்கலாம் சார். மந்த்துக்கு பண்ணிக்கலாம் சார். ஓகே, 27/12 சூப்பர். p வந்து 2500 ரூபாய். ஓகேங்களா, n தான் வந்து என்னன்னா 2 years 3 monthsன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 yearsனா 12 ஒரு இயருக்கு 12 months, இப்போ 24 months ப்ளஸ் ஒரு 3 monthsனா 27 month. நம்ம மந்த்தா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டதுனால டிவைடட் பை இதை 12ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் இன்டூ ஆர் வந்து எவ்வளவு? 6%. இப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சரு. ஓகேங்களா, முடிஞ்சு போச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது ஒரு 2, இந்த 2 0 அடிச்சிடலாம். இப்போ இங்கே என்னன்னா 25 இன்டூ 27/2. ஓகே, இது ஒரு நல்ல ஒரு கேல்குலேட் பண்ணலாம். ஆனால் இந்த 27 நம்ம யூஸ் பண்ண பார்க்கணும். சரிங்களா, 27 வந்து இப்போ இது வந்து ஒரு பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிட்டு, ஏன்னா 2 வந்து அடி வாங்கல. அப்போ ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நம்ம எடுத்துடலாம். அதுக்கு ரெண்டும் கிடையாது. எய்தர் ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் சி தான். அதையுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 27ங்கிறது ஒரு 9ஓட மல்டிபிள். சரிங்களா, இப்போ சப்போஸ் 12.5 25/2னா 12.5 இன்டூ 27 பண்றோம் அப்படின்னா இந்த நம்பர் வந்து ஒரு 9ஓட மல்டிபிளா இருக்கும். சரிங்களா, இப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் சில வந்து எது 9ஓட மல்டிபிள்னு செக் பண்ணுங்க. ஓகே, அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா
4 + 2 + 3 + 5 கிடையாது. இதை மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா 18 வருது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? சார் இந்த 25 × 27 பாயிண்ட்ல சார் பாயிண்ட்ல வருது அந்த டிவிசிபிலிட்டி ரூல்ல போட்டு செக் பண்ணலாமா சார்? 9க்கு செக் பண்ணலாம். 9க்குலாம் சரிங்களா? ஓகே சார். அப்படி உங்களுக்கு வருதுன்னா இதை ஹோல் நம்பரா மாத்திருங்க, அவ்வளவுதானே. இப்போ 337.5ன்னு இருக்கு, அதை ஹோல் நம்பரா மாத்திட்டீங்கன்னா என்ன வரும்? 675/2ன்னு வரும். 675 தானே? அப்படி வச்சுட்டீங்கன்னா இப்போ இங்கேயும் வந்து 25 × 27/2ன்னு வருதா? அப்போ 25 × 27 வந்து 675. ஓகே சார். ஓகேவா? அந்த மாதிரி கூட பண்ணலாம். மெயினா அந்த ஆப்ஷனை எந்த அளவுக்கு எலிமினேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? ஓகே சார். ஓகே, இந்த சம் புரிஞ்சுதா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்ல சார், நோ டவுட். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? போகலாம் சார். ஆன காம்பவுண்டட் சம். இங்க வந்து காம்பவுண்டட்னு கொடுக்கறதுனால அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துடக்கூடாது. சரிங்களா? அவங்க என்ன மீன் பண்ண வராங்கன்னா, ஒரு பிரின்சிபல் இருக்கு, அது கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்றீங்கல்ல, அப்படி பண்ணும்போது அது ஒரு அமௌண்டா மாறுது. இதுதான் அவங்க வந்து காம்பவுண்டட் சம் அப்படின்னு சொல்றாங்க. சம்ங்கிறது பிரின்சிபல், அது கூட நீங்க இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணும்போது அது காம்பவுண்டட் சம் அப்படின்னு ஆயிடுது. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு அவங்க சொல்லல. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா தெளிவா சொல்லிடுவாங்க, த இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் அட் அ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகேங்களா? So in a compounded sum, the simple interest received in 5/2 years at an annual rate of 12% is ₹50 less than the simple interest received in 7/2 years at an annual rate of 10%. அப்ப அந்த ரெண்டாவது இருக்கிறது தான் பெரிய நம்பரா இருக்கணும் இல்லைங்களா? ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கு, அதாவது ஏதோ ஒரு பிரின்சிபல் இருக்கு, அதை வந்து 10% இன்ட்ரெஸ்ட் 7/2 இயர்ஸ், சரிங்களா, டிவைடட் பை 100. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் அதே பிரின்சிபல் இங்க எத்தனை பர்சன்டேஜ்? 12%, 5/2 டிவைடட் பை 100. இதுக்கான வித்தியாசம் தான் அவங்க 50 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? The simple interest received in 5/2 years at an annual rate of 12% is 50 less than எது அப்படின்னு பார்த்தா 7/2 years at an interest of 10%. இப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா எனக்கு 50 கிடைக்கணும் அப்படின்னு அவங்க மீன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண வேண்டியதுதான். இதுல இப்போ இந்த 2வையும் இந்த 10ஐயும் நீங்க அடிச்சீங்கன்னா இங்க 5 ஆயிரும், இந்த 2வையும் இந்த இதையும் அடிச்சீங்கன்னா 6 ஆயிரும். இப்போ 7 5 சார் 35p மைனஸ் 30p. டினாமினேட்டர்ல 100 காமனா இருக்கிறதுனால அப்படியே 100 நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 5p is equal to 50 into 100. ஸோ p யோட வேல்யூ வந்து 1000. ஓகே, ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த சம் போலாமா? ஓகே, யாருமே வந்து ஹெசிடேட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட நீங்க என்னை நிறுத்தி கேட்கலாம். ஓகே ஓகே சார். கெட் ரெடி ஃபார் ஆஃபீஸா? புரியலைங்க, ஆஃபீஸ் போறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட். A person has ₹2,000. Okay. He gives a portion of the amount at 5% simple interest rate and the remaining amount at 4% simple interest rate. After 1 year, he earns ₹96. What amount did he pay at 4% interest rate? ஸோ என்ன பண்றாங்க, இவர்கிட்ட 2000 ரூபாய் இருக்கு, அதை ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. ஒரு அமௌண்ட்டை 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆகும், இன்னொரு அமௌண்ட்டை 4% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆகும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் மொத்தமா ஒரு வருஷத்துல 96 ரூபாய் இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. அப்போ அந்த 4% கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து 2 விதமா பண்ணலாம். ஒன்று கன்வென்ஷன்ல போயிடலாம், இன்னொன்று வந்து இந்த பட்டர்ஃப்ளை மெத்தட்ல மிக்சர் அண்ட் அலிகேஷன் அதுலேயும் பண்ணலாம். நான் ரெண்டுத்துலையுமே சொல்றேன், கன்வென்ஷனல் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2000 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் ஒரு அமௌண்ட் எக்ஸ் ஆகும், 2000 மைனஸ் எக்ஸ் ஆகும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த எக்ஸ் அமௌண்ட்ல 5% ஒரு வருஷம் தான் சொல்றாங்க, அதனால 1 டிவைடட் பை 100 பிளஸ் இந்த 2000 மைனஸ் எக்ஸ் இன்டூ 4% இன்டூ அதுவும் 1 இயர் தான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு 96 வரணும்.
ஸோ இதை சால்வ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆன்சரு. ஓகேங்களா? இப்போ 5% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இங்கே என்ன வரும், பர்சன்டேஜ்னு போட்டேன், அது 5 தான். ஓகேங்களா? டிவைடட் பை 100 ஆல்ரெடி இருக்குல்ல. 5x ப்ளஸ் 2000 இன்ட்டு 4 வந்து ஒரு 8000 மைனஸ் ஒரு 4x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 96ன்னு வரும். அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 8000 ஈக்குவல் டு 9600. எக்ஸோட வேல்யூ வந்து 1600. இப்போ எக்ஸ் 1600னா நீங்கள் அது வந்து 5%க்கு கொடுத்தது. ஆனால் அவங்க கேட்குறது 4% கொடுத்தது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 2000ல இருந்து 1600 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 400 தான் இதுக்கான ஆன்சர். செகண்ட் பார்ட்டு. ஓகே, ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னது, இப்போ இதே மாதிரி ஒரு இதை 5% கொடுத்துருக்குறாங்க, ஒரு இதை 4% கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்களுக்கு கிடைக்கிறது 96 ரூபாய். இதை வந்து ருபீஸில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை மட்டும் நம்ம பெர்சன்டேஜில் மாற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த நடுவில் நம்ம போடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 96 ருபீஸுங்கிறது அவங்க கொடுத்த 2000 ருபீஸில் எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? 2000 தானே கொடுத்துருக்குறாங்க. இப்போ 96 டிவைடட் பை 2000 இன்டூ 100. 96ங்கிறது 2000ல எத்தனை சதவீதம் ஓவராலாகவே. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 48/10 வருமா, 4.8. அப்போ அந்த 4.8 நீங்க வந்து இங்க நடுவுல போட்டுறணும். 4.8 இன்ட்ரெஸ்ட். எப்போதுமே இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருக்கிற ஒரு நம்பர் தான் இங்க வரும். சரிங்களா? அது ஒரு க்ளூ நமக்கு. ஸோ இப்போ இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4.8க்கும் 4க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 0.8%. 5க்கும் 4.8க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 0.2%. ஸோ இதை சிம்பிளை பண்ணா 4:1 ரேஷியோல இருக்கணும். அப்போ இந்த 2000 ரூபாயை 4:1 நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்க அப்படின்னா 1600 ரூபாய் 400 ரூபாயா வரும். அவங்க கேட்கறது செகண்ட் பார்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து 400. சரிங்களா? ஓகேவா? கிளியரா? புரியுது சார். அடுத்து போலாமா? ஓகே சார். சொல்லுங்கப்பா. டவுட்டா? ஓகே, இந்த கொஸ்டின் சிஏல எப்படி சார் போடுறது? இந்த மாதிரி கொஸ்டின் சிஏல வரும்போது நம்ம பார்ப்போம். சரிங்களா? The interest received in 3.5 years on the amount invested at 16% simple interest rate per year is equal to the interest received on investing another amount for 5 years at 12.6% simple interest rate. What is the ratio of the two invested amounts? டைரக்டாவே போட்டுறலாம் இல்லையா? 3.5 years into 16%. ஓகேங்களா? இதே தான் இஸ் டு 5 years into 12.6. இதுதான் அவங்க கேட்குறாங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி டூ இன்வெஸ்டட் அமௌண்ட்ஸ்? ஓகே, என்ன இருந்திருக்கு போது பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் பை 100 அது வந்து அப்படியே ஈக்குவல் டு அடுத்து அப்படியே இருந்திருக்கு. ஸோ P2 P1 P2 அப்படின்னு வச்சுக்கலாம். P1 இன்ட்டு ஒரு என் இன்ட்டு ஆர் இன்ட்டு 100 கொடுத்துருக்குறாங்க ஈக்குவல் டு P2 இன்ட்டு என் இன்ட்டு ஆர் இன்ட்டு 100 எல்லாம் கேன்சல் ஆகி வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டூ இன்வெஸ்டட் அமௌண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபைனலாக இது ரெண்டு மட்டும் தான் மிஞ்சும். சரிங்களா? இதை கண்டுபிடிச்சாலே நமக்கு போதும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், இங்கே ஒரு 3.5 இருக்கு, இங்கே ஒரு 12.6 இருக்கா. அப்போனா 35 இன்ட்டு 16 போட்டுக்கலாம். இதை 5 இன்ட்டு 126 போட்டுக்கலாம். இந்த ஓகே சாரி சார். ஸோ 35 126 அடிச்சிங்க 9:8. ஓகே, இந்த 5 35 அடிச்சோம்னா 7 வரும். இது அடிச்சோம்னா 4:3. எங்கேயாவது மிஸ் பண்ணிருக்கனா? 126 126 இல்ல, சாரி. 35 இன்ட்டு 16 5 இன்ட்டு 126 7 டைம்ஸ் வரும். இது ஒரு 8 63 9. ஸோ 8:9 வருது. சரிங்களா? இங்க வந்து ஓகே, இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு.
அது அவங்க எது வேணாலும் கொடுத்துருக்கலாம். வாட் இஸ் ரேஷியோ ஆஃப் தி டூ இன்வெஸ்டட் அமௌண்ட்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ல 8:9 ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பொதுவாக கேட்குறாங்க, அவ்வளோதான். இதில் எது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க கொடுக்கல. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? போலாம் சார். ம், ஹலோ சார், சொல்லுங்க. நெட்வொர்க் இஷ்யூனால ஃபர்ஸ்ட் சொன்னது மட்டும் புரியல. நீங்க அதை மட்டும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? ஓகே, இப்போ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, the interest received in 3.5 years on the amount invested at 16% simple interest rate per year is equal to the interest received அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து P இன்ட்டு N இன்ட்டு R/100 தானே. இப்போ இங்க வந்து ரெண்டு அமௌண்ட் இருக்கு, ஓகேங்களா? இன்வெஸ்டிங் அனதர் அமௌண்ட்னு இருக்கு. அப்போ இதை நான் வந்து P1ன்னு வச்சுக்கிறேன், இன்னொரு அமௌண்ட் வந்து P2, ஓகேங்களா? இந்த எண் வந்து 3.5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஆர் வந்து 16% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த எண் வந்து 5 இயர்ஸ், இந்த ஆர் வந்து 12.6 இயர்ஸ். எனக்கு தேவை P1/P2 தான் தேவை, ஓகேங்களா? ரேஷியோ ஆஃப் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி டூ இன்வெஸ்டட் அமௌண்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போனா 5 இன்ட்டு 12.6 டிவைடட் பை 3.5 இன்ட்டு 16, அதை தான் நம்ம இங்கேயும் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? ஆமாங்க சார். அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணீங்கன்னா ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய ரேஷியோ கிடைச்சிரும். ஓகே சார். நெக்ஸ்ட், the amount of 800 becomes rupees 956 in 3 years at a fixed rate of simple interest. If the rate of interest increases by 4%, then the amount of 800 will be in 3 years. என்ன அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு எனக்கு தெரியல. ஸோ அதை நான் கண்டுபிடிக்கணும். 800ல இருந்து 956 மாறிடுச்சு 3 இயர்ஸ்ல, ஓகேங்களா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருக்கும்? என்ன அமைதியாயிட்டீங்க? 156 இல்லையா? 800 into 3 into R/100. ஓகே, ஸோ இதை வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். R is equal to 156 divided by 8 into 3. 156 3ஆல கட் ஆகுமா? ஆகும். 52. அது இன்னும் அகைன் 4 டேபிளால கட் பண்ணலாம். 13/2. ஸோ 6.5%. சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? if the rate of interest increases by 4%, அப்போ இது கூட வந்து 4 நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10.5%. இதே 3 இயர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 10.5 into 3 years என்ன வரும்? 31.5. ஓகே, பட் அது சம்லே சால்வ் பண்ணிடலாம். 131% கண்டுபிடிக்கணும் 800க்கு இல்லையா? அப்போ 800 into 10.5 into 3 divided by 100. ஓகே, ஏதாவது யூனிட் டிஜிட்ல பண்ண முடியுதான்னு பாருங்க. 8 into 10.5. 10.5 எப்படி எழுதிக்கலாம்? 21/2ன்னு எழுதிக்கலாமா? இதை ரெண்டுத்தையும் அடிச்சோம்னா 4. என்ன மிஸ் பண்ணியிருக்கிறேன்? 8 into. ஓகே, இப்போ நமக்கு கிடைக்கிறது இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கிடைக்கும், சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும், அதை நம்ம 800 கூட ஆட் பண்ணணும். ஸோ 4 3s are 12. 12 into ஒரு 21 என்ன வரும்? 210 ஒரு 42 252 ரூபா. ஸோ 800 கூட 252 ரூபா ஆட் பண்ணீங்கன்னா 1052. ஓகே, ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட், Anuj invested some money in a scheme for 3 years at a simple interest rate of 12% per annum. In addition, he invested 3 times in the second plan for 2 years. If he has earned the same interest from both the schemes, what is the normal interest rate of the second plan? Okay. இப்போ வந்து Anuj invested some money in a scheme for 3 years at a simple interest of 12% அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 3 இயர்ஸ்ல அவனுக்கு வந்து 36% கிடைச்சிருக்கணும் இல்லைங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, in addition he invested 3 times in the second plan. Suppose ஃபர்ஸ்ட் பிளான்ல P அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான் அப்படின்னா செகண்ட் பிளான்ல 3 times ஆஃப் P இன்வெஸ்ட் பண்றான். ஆனா 2 இயர்ஸ்க்கு தான் இன்வெஸ்ட் பண்றான், ஓகேங்களா? 2 இயர்ஸ்க்கு தான் இன்வெஸ்ட் பண்றான். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா,
if he has earned the same interest from both the schemes. ஓகே, அப்போ எனக்கு இங்கேயும் ஒரு 36% தான் கிடைச்சிருக்கணும். கரெக்டுங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல 3 into 12 டைரக்டா 36% அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்கீம்ல அவன் பிரின்சிபல்ல 3 times பண்றான், ஆனா 2 yearsக்கு தான் பண்றான். அப்ப 3 into 2 பண்ணிட்டேன். அப்ப இன்னும் இங்க ஏதோ ஒண்ணு பண்ணுனா எனக்கு வந்து 36 வரணும். ஸோ அதுதான் செகண்ட் இயருடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரிங்களா? 3 2s are 6, 6 into 6 பண்ணாதான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 36% வரும். ஸோ செகண்ட் ஸ்கீம்ல அவன் வந்து 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போட்டிருக்கான். ஓகேவா? அதுக்கு ஆன்சர் வந்து 6%. ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே, சிம்பிள் தான். ரெண்டு இடத்துலயும் அமௌண்ட் வேற. ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் போடுறான், அடுத்து 3 times ஆஃப் த அமௌண்ட் போடுறான். சரிங்களா? ஆனா 2 yearsக்கு தான் போடுறான். பட் 36% தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டாவது ஸ்கீம் பார்க்கும்போது 3 into 2 into சம்திங் என்ன மல்டிப்ளை பண்ணா எனக்கு 36 வரும்னு நான் பாக்குறேன். 6 மல்டிப்ளை பண்ணாதான் வரும். ஸோ செகண்ட் ஸ்கீமோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போறேன். ரைட். If an amount becomes 20720 in 4 years and rupees 24080 in 6 years, find the amount and the rate of interest. So என்னது? 20720 4 yearsக்கு வந்திருக்கு. 24080 வந்து 6 yearsக்கு வந்திருக்கு. அப்ப 2 yearsல சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பிளஸ் என்ன? ஒவ்வொரு வருஷமும் ஈக்குவலா தான் ஏறும். அப்படா இதோட டிஃபரன்ஸ் வந்து என்னது? 24080 20720 0633 3360. இது வந்து 2 yearsக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இப்போ வந்து 4 yearsக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியணும். பிகாஸ் 20720 in 4 years அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னது? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? 2 yearsக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 3360 தெரியும். அப்ப 4 yearsக்கான இன்ட்ரெஸ்ட் இது அப்படியே இன்னொரு தடவை ஆட் பண்ணிடலாம். 6720 வரும். சரிங்களா? 6720 தான் 4 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த 2720ல இருந்து இந்த 6720 நீங்க மைனஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிறது என்னது? பிரின்சிபல். கண்டிப்பா ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் டி கிடையாது. இப்ப எதர் ஆப்ஷன் பியா சியான்னு மட்டும் நம்ம பார்க்கணும். அதுவும் நம்ம ஈஸியா பாத்திரலாம். எப்படி? இப்போ 10% அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 yearsக்கு 40% இன்ட்ரெஸ்ட் வரும். சரிங்களா? அப்ப இந்த 14,000ல 40% பார்த்தா 20720 வருமா அப்படின்னு சும்மா மைண்ட்லயே கால்குலேட் பண்ணி பாருங்க. 14,000ல 40% எவ்வளவு? சம்திங் வந்து ஒரு ஹோல் நம்பரா தான் இருக்கு இல்லையா? 5600. இப்போ இது கூட நீங்க 14,000 ஆட் பண்ணா 6ல முடியுது. சரிங்களா? ஆனா நமக்கு 20720 வரணும். அப்ப டேம் ஷரா வந்து ஆப்ஷன் பி கிடையாது, ஆப்ஷன் சி தான். ஓகே 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 ஓகே. ஜஸ்ட் ஒரு மைண்ட் கால்குலேஷன் தான். 14,000 இருக்கு. 10% 4 yearsக்கு பார்த்தா 40%. 14,000ல 40% பார்த்தா 5,600. அதை ஆட் பண்ணாலே எனக்கு 20,000 வரல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ கண்டிப்பா ஆப்ஷன் பி கிடையாது, டைரக்டா ஆப்ஷன் சிக்கு போயிடலாம். 12% தான் இருக்கும். சரிங்களா? ஓகே சார். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட் சார். ஓகே, நெக்ஸ்ட். The simple interest for y years at the rate of y% of a principal is y rupees. Find the principal. So direct நம்ம formula தான். Simple interest is equal to P into N into R by 100. So simple interest வந்து என்ன சொல்றாங்க? y rupees அப்படின்னு சொல்லிட்டாங்க. Principal தான் கேட்குறாங்க. ஸோ அது வந்து P அப்படியே இருக்கும். For y years. So y. Rate of interestும் y%. So y by 100. ஓகே, அப்படியே y கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா p is equal to 100 divided by y வரும். ஸோ ஆப்ஷன் ஏ 100 divided by y. அவ்வளோதான். ஓகே, அடுத்து in 10 years at what simple interest rate a certain sum of money will double itself. 10 வருஷத்துல
இப்போ ஒரு அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டபுள் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலுக்கு சமமா இருக்கு. அப்பனா தான் வந்து எனக்கு அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? a certain sum of money will double itself அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் அப்படின்னா தான் அந்த லைன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. a certain sum of money will double itself அப்படின்னா இதுதான். ஸோ அமௌண்ட் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் த பிரின்சிபலா இருக்கணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பிரின்சிபலுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? அப்படின்னா நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR by 100 போட்டோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்க வேண்டிய இடத்துல பிரின்சிபல் போடுறோம். பிகாஸ் த அமௌண்ட் வந்து டபுள் ஆயிருக்கு. என் வந்து 10 இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த பிபி கேன்சல் ஆகுது, 0 கேன்சல் ஆச்சுன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 10%. ஓகேங்களா? இல்லைன்னா 10 into 10 போட தான் 100%. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து 100% அப்படின்னா அது பிரின்சிபலுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் த பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அது எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகும்னா 10 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்போ 10% இருந்தால் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிங்களா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். At a fixed sum of money, a rate of 10% per annum for 2 years yields a simple interest of rupees 2000. If the interest on this amount is compounded annually, what will be the difference between the two types of interest? So first எடுத்தோடனே நான் சொன்ன ஃபார்முலா ஓகேங்களா? டிஃபரன்ஸ் பிட்வீன் SI and CI for 2 years. என்ன ஃபார்முலா? R square by 100 square. இங்க என்ன கொடுத்துட்டாங்க அதான் கேட்கறாங்களே. டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் வில் பி தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி 2 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்கறாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாவே நீங்க போடலாம். பிரின்சிபல் வந்து எவ்வளவு? 2000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% டிவைட் பை 100 ஸ்கொயர். ஸோ கேன்சல் பண்ணுங்க. 200. ஸோ 200 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாவே ஒரே ஃபார்முலால முடிச்சிடலாம். அடுத்து ஓகே, இந்த சம்பளம் வந்து 6000 தான் வரும். அங்க 3000 இருக்கு, மாத்திக்கோங்க. ராம் லென்ட் சிவா ருபீஸ் 6000 ஃபார் எது புரியல? எதுங்க புரியல? இந்த கொஸ்டின் புரியலையா இல்ல இதுக்கு அடுத்த கொஸ்டின் இது புரியலையா? நதியா சொல்லுங்க. திஸ் ஒன் ஆக்சுவலி கொடுத்துருக்கிற பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா இது 3000 இருக்கும். பட் 3000 தப்பு. ஸோ 6000 மாத்திக்கோங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? ராம் lent Shiva rupees 6000 for 3 years and 8000 to Krishna for 5 years at the same simple annual rate of interest. He received a total of 5220 from both. Find the percentage of annual rate of interest. கேட்குறாங்க. ஸோ 6000 rupeesக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 years பிளஸ் 8000 rupeesக்கு அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 years. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு வந்து 5220 வரணும். ஓகேங்களா? அவ்வளவுதான், இதை சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ 2 0 கட் பண்ணிருங்க. 2 0 கட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 180R பிளஸ் இது வந்து ஒரு 400R. 9%. 580R is equal to 5220. R is equal to 5220 by 580. 580. ஸோ கேன்சல் பண்ணா 9 times. 9 into 58 522. சரிங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9%. அவ்வளவுதான். ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்குள்ள போயிடலாம். கொஞ்சம் சம்ஸ் அப்படியே காம்பவுண்ட்ல பார்க்கலாம். When there is an annual compound interest at the rate of about 9% per annum, then what will be the amount of rupees 5000 after 2 years? Okay. 2 years 5000 9%. ஓகேங்களா? ஸோ நான் யூஸ்வலா வந்து அந்த ட்ரீ மெத்தட் தான் மேக்ஸிமம் சம்முக்கு யூஸ் பண்ணுவேன். அது கஷ்டமா இருந்தா மட்டும்தான் வேற மெத்தடுக்கு போவேன். சரிங்களா? இல்லைன்னா அதை விட சிம்பிளா வேற மெத்தட் இருந்தா அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ 5000 2 years 9% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அவ்வளவுதான். அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன இருந்திருக்கும்? 9% ஆஃப் 5000 என்னது? 450 சார். 450. முடிஞ்சு போச்சு.
செகண்ட் இயர்ல இதே 450 இருக்கும். பிளஸ் இந்த 450க்கு இந்த 450க்கு ஒரு 9%. அது எவ்வளவு? 450க்கு 9% நம்ம பார்க்கணும். 40.5. ஸோ இது எப்படி இதை ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறது? 450ல 9% எனக்கு வேணும். 450ல 10%ங்கிறது 45. சரிங்களா? 1%ங்கிறது 4.5. அப்போ நான் 10% கண்டுபிடிச்சிட்டேன். அதுல இருந்து 1% மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 9% கிடைச்சிடும். அப்போ 40.5. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் இன்ட்ரெஸ்ட். பட் வாட் வில் பி த அமௌண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 5,000 கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இது ஆட் பண்ணா 900. இது ஒரு 40.5, 940.5 இருக்கு. ஸோ அவங்க ரவுண்டட் நம்பர்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ 5940 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே சார். உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் போலாமா? போகலாம் சார். ஓகே. Shyam deposits rupees X for 2 years at 8% per annum compound annual interest, which becomes rupees 72900. What is the value of X? இப்போ இந்த சம்ல வந்து எனக்கு அந்த ட்ரீ மெத்தட்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. ஏன்னா வந்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. டைரக்டா 72900 அப்படின்னு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அப்பனா 100 ரூபாயில இருந்து 108 ரூபாய் ஆகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஃபர்ஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கும் அதே மாதிரி 100 ரூபாயில இருந்து இன்னொரு 108 ரூபாய் ஆகுது. சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ணலாம்? லாஸ்ட் இது ரெண்டுத்தையும் 2 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது முடிஞ்ச அளவு ஃபர்ஸ்ட் 8%னால இது முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவு சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நான் எடுத்த உடனே 100, 108 சொல்றேன். அதை சிம்பிளிஃபை பண்ணா 25:27 வரும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கும் அகைன் ஒரு 25:27 வரும். இது 625. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. எஸ், கரெக்ட். 625:729. ஸோ 2 வருஷம் கழிச்சு இப்படிதான் மாறி இருக்கு. 625 rupeesங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னா 729ங்கிறது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் சேர்த்து வர்ற அமௌண்ட். ஓகே, இப்போ இதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, 725 தான் வந்து அவங்க 72900 கொடுத்துருக்காங்க. இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னா, அப்ப 729 100ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப 625 நீங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் பிரின்சிபலா இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அப்படி இல்லையா ஃபார்முலால போடுங்க. இது கூட ஒரு வழி. ஓகே, இதுதான் ஃபார்முலா. அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 7290. பிரின்சிபல் தெரியாது. 1 பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8/100, n வந்து 2. ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணி எடுத்துட்டு வந்தாலும் இந்த 25:27 தான் வந்து நிற்கும். சரிங்களா? இதை தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. ஓகே, கிளியர்? கிளியர் சார். எஸ் சார். Next, if you invest rupees 100 on 40% annual interest, which would be quarterly compounding, how much would you get after 1 year? So இந்த இடத்துல எதுங்க புரியல? இந்த சம் புரியலீங்களா? Someone said no. ஓகே, இந்த சம்ல வந்து அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதாவது 72,900ங்கிறது அமௌண்ட், எக்ஸுங்கிறது பிரின்சிபல். 2 இயர்ஸ்ல வந்து 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அந்த எக்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 8%ன்னு கொடுத்துட்டதுனாலேயே நான் வந்து 100:108 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா 4 டேபிள் அடிச்சோம்னா 25:27 அப்படின்னு வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கு அகைன் இதே மாதிரி 25:27 நம்ம போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சால்வ் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால ஏன் அப்படின்னா இந்த ஃபார்முலாலாம் போட்டு வந்தாலும் இப்படிதான் வரும். சரிங்களா? இப்போ இந்த 25:25 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 27:27 2 இயர்ஸ்ங்கிறதுனால 2 தடவை மட்டும் பண்றோம். இப்போ தேர்ட் இயர்னா அகைன் 25:27 போடுவோம். பட் தேர்ட் இயர் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கேட்கல.
அதனால அது தேவையில்லை. சரிங்களா? இப்போ இதை 25 into 25 பண்ணா 625 is to 27 into 27 பண்ணா 729. இதுதான் வந்து அந்த அந்த பிரின்சிபலா இருந்திருக்கணும். இது வந்து அமௌண்ட்டா இருந்திருக்கணும். அதாவது கொடுத்திருக்கிற 8% 2 இயர்ஸ்க்கு. பட் அவங்க அமௌண்ட் வந்து இந்த 729 தான் வந்து 72900 கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை 729 100ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு இது கிடைக்கும். அப்போ அதே மாதிரி 625 100ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 62500. இதுதான் வந்து அவங்க கேட்கிற அந்த எக்ஸ். ஓகேங்களா? ஓகே சார். Next. If you invest rupees 100 on 40% annual interest, which would be quarterly compounding. ஸோ ரொம்ப முக்கியமான வேர்டு அது. சரிங்களா? குவார்டர்லி காம்பவுண்டிங் அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல டிவைட் பண்ணிடணும். சரிங்களா? குவார்டர்லின்னு கொடுத்துருக்கிறதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல டிவைட் பண்ணிடணும். ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க இதை தான் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கிடணும். சரிங்களா? அதுக்கடுத்து ஹவு மச் வுட் யூ கெட் ஆஃப்டர் 1 year. அப்போ 1 yearக்கு வந்து எனக்கு வந்து எத்தனை குவார்டர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 4 quarters. இப்போ 10% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ போன சம்பள 2 தடவை பண்ணணும்ல, அதே மாதிரி இப்போ நம்ம 4 தடவை பண்ணணும். சரிங்களா? இப்போ 100ல இருந்து 110 ஆகுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 தான் நம்ம எடுத்துக்கணும். பிகாஸ் அவங்க குவார்டர்லின்னு கொடுத்ததுனால. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா 10:11. சரிங்களா? ஸோ 10:11ங்கிறது ஃபர்ஸ்ட் இயருக்கு. அதே மாதிரி செகண்ட் இயருக்கு, தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா இந்த சைடு 10,000 வரும். இந்த சைடு 121 into 121. இந்த நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 14641. ஓகேவா? இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இஃப் யூ இன்வெஸ்ட் rupees 100. ஸோ இந்த 10,000 இருக்க வேண்டிய இடத்துல அங்கே 100ன்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. ஹவு மச் வுட் யூ கெட் ஆஃப்டர் 1 year. அப்போ இங்கே 10,000 இருக்கு, கொஸ்டின்ல 100 இருக்கு. அப்போ இதை வந்து 100ஆல டிவைட் பண்ணாதான் எனக்கு 100 கிடைக்கும். அதே மாதிரி இதை நீங்க 100ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 146.41. ஓகேங்களா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகே ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட். The person borrowed money at 9% simple interest and invested it at 10% compound interest for 3 years. After 3 years, he received rupees 1952 profit. How much money did he borrow? So இதுக்கு என்ன பண்ணலாம்? A person borrowed money at 9% simple interest and invested at 10% compound interest for 3 years. அந்த 3 After 3 years, இயர்ஸ்க்கு he received 1952 profit. அப்படிதானே? ஆமா சார். அந்த 3 இயர்ஸ் காமனா இருக்குல்ல சார், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்ல சார் 3 இயர்க்கு? ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பெருசா இருக்கும். இல்ல சார், அந்த ஃபார்முலால போடலாமான்னு கேக்கேன். போடலாம்னா இதுக்கு வந்து 9% தானே இருக்கு. ஆனா இங்க வந்து 10% இருக்குல்ல, அதனால நம்ம போட முடியாது. அதனால போட டிஃபரன்ஸ் முடியாது. பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு வந்து அந்த இயர் வந்து ஒண்ணா தான் இருக்கணும். சரிங்களா? ஓகே சார். சார் ஓகே, இது இப்போ வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி. என்னங்க அசியூம் பண்ணணுமா? ஆமா சார், 100 ரூபா வாங்கியிருக்கான் அந்த மாதிரி பண்ணிட்டு ஃபைனலா வந்துட்டு ப்ராஃபிட் இது பண்ணிக்கலாம்ல சார்? பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணுவோம். இருங்க, ஆக்சுவலி இங்க 2 கொஸ்டின் இருக்கு. இங்க பாருங்க, இந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் ஒன்னே ஒண்ணுதான். இங்க வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா, இங்க வந்து பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. 2 கொஸ்டினும் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப இந்த சம சால்வ் பண்றது நமக்கு ஈஸி. a person take rupees 32,000. ஏன்னா இதுல நமக்கு பிரின்சிபல் இருக்கு. ஸோ இதை நம்ம சால்வ் பண்றது ஈஸி. இதை நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் அந்த சம்முக்கு வரேன். இப்போ 32,000 9% 3 years தானே, அதே 3 year. What will be the total increase in his wealth by the end of the third year? இப்போ 32,000 3 years 9%. ஸோ இது என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா?
ஓகே. ம் ரைட்டு. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், அதே மாதிரி 32% நம்ம எடுத்தோம் அப்படின்னா 10% 3 இயர்ஸ்க்கு. ஸோ அது என்ன வரும் 10:11. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்போ நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு இங்கே ஒன்று கிடைக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதோட டிஃபரன்ஸ் தான் கொஷினில் கேட்குறாங்க. வாட் வில் பி தி டோட்டல் இன்க்ரீஸ் இன் ஹிஸ் வெல்த் பை தி எண்ட் ஆஃப் தி 3rd இயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது 3 இயர்ஸ்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1000 1000 is to 1331. இந்த 1000னா 32,000 அப்படின்னா 1331 எவ்வளவு? இதுதான் 1000 அப்படின்னா 1331 எவ்வளவு? எவ்வளவு? ஒன் 1331 into 32. இல்லை 331 கண்டுபிடிச்சா கூட போதும். 331 கண்டுபிடிங்க. ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தானே தேவை. அப்பனா 1052 சார். 331 எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா போதும். என்ன வந்துச்சு? இந்த 1952. ஆன்சர் கேட்கல. 331 into 32. புரியுதா எல்லாருக்கும்? நான் ஏதாவது குழப்பற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா திருப்பி சொல்லுங்க, கேளுங்க, நான் சொல்றேன். இந்த இடத்துல இப்ப 2 சிச்சுவேஷன் இருக்கு. ஒன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், இன்னொன்னு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு அவங்க 9% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு 10% கொடுத்துருக்காங்க. ஆனா 3 இயர்ஸ்ங்கிறது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. வாட் வில் பி தி டோட்டல் இன்க்ரீஸ் இன் ஹிஸ் வெல்த் பை தி எண்ட் ஆஃப் த 3rd இயர். அப்போ 3 வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பார்க்கணும், 3 வருஷம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணா எனக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஓகே, 27 into 32. ஸோ 468,8640. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்துச்சு? 10,592. 592. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் தான் வந்து நமக்கான ஆன்சர். சரிங்களா? 1952வா? ஆமா சார். எஸ் சார், 1952. 1952. ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இதுதான் ஆன்சர். ஆனா இப்போ இந்த சம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணியிருக்க முடியும் சார்? 100 ரூபான்னு எடுத்து போட்டா இது ஈஸியா இருக்கு சார். கொஞ்சம் 100 ரூபான்னு எடுத்து போட்டுடலாமா? சரி, 100 ரூபா தான் பிரின்சிபல்னு வச்சுக்கலாம். அப்போ 9% 3 இயர்ஸ்னா 27%. சரிங்களா? 27%னா 27 ரூபாயா? ஆமா சார். 27 ரூபாங்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 33.1 ரூபாய். ஓகே, சூப்பருங்க. இதோடைய டிஃபரன்ஸ், இதோட டிஃபரன்ஸ் தான் வந்து 1952ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, 6.1 தான் வந்து 1952 அப்படின்னா எனக்கு வந்து 100 எவ்வளவு? முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? சூப்பர்ப்பா, தேங்க்யூ சார். சரி, இதை சால்வ் பண்ணீங்கன்னா 100 into 1952 divided by 6.1. இப்போ இந்த 6.1 எனக்கு கடுப்பா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிடுவேன்? 61 நான் போடுறேன். 61 போட்டு மேல ஒரு 0 61 போட்டு மேல வந்து into 10 போட்டுக்கலாம். கண்டிப்பா இந்த 61 1952 கேன்சல் ஆகணும். ஓகே, ப்ளீஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மறுபடியும் சொல்றேன் சம பொறுமையா. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து என்ன கொஸ்டின் புரியுது இல்லை எல்லாருக்கும்? இப்போ வந்து பிரின்சிபல் நமக்கு தெரியாது. சரிங்களா? ஒருத்தன் வந்து 9% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி 3 இயர்ஸ்ல வச்சிருக்கிறான். அதை அப்படியே கொண்டு போய் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 10%க்கு 3 இயர்ஸ்க்கு போட்டுருதான். கண்டிப்பா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்கும்போது அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வந்து தான் ஆகணும். அந்த அமௌண்ட் தான் வந்து 1952 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவன் இனிஷியலா எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இனிஷியல் அமௌண்ட்டை நம்ம என்ன பண்றோம்னா அசியூம் பண்றோம். 100 ரூபாய் தான் பிரின்சிபல் அப்படின்னு அசியூம் பண்றோம். சரிங்களா? 100 ரூபாய் பிரின்சிபல் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருந்திருக்கும்? 100 into 9% அப்புறம் 3 வருஷம். சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 27 ரூபாயா இருந்திருக்கும். ஒருவேளை நம்ம 100 ரூபாய் தான் அந்த அமௌண்ட் எடுத்தோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 27 ரூபாயா இருந்திருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா போட்ட ஃபார்முலா தான் 10:11 10:11 11.
11 ஏன் போடுறோம் அப்படின்னா 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ இது வந்து 1000 ஆயிருக்கும், இது வந்து 1331 ஆயிருக்கும். சரிங்களா? அதாவது இந்த 1000 தான் வந்து இப்போ நம்ம 100 ரூபான்னு எடுத்திருக்கிறோம். அப்போ இந்த 1331 ரூபாங்கிறது 133.1 ரூபாய் ஆயிருக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தா 33.1 ரூபாய். சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. இது வரைக்கும் புரிஞ்சுதா நதியா? உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே ஓகே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 27 ரூபா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 33.1 ரூபா. இதோட டிஃபரன்ஸ் வந்து 6.1. அப்போ அதுதான் வந்து அந்த ப்ராஃபிட் அந்த 1952. ஸோ இந்த 100 ரூபாயிலேருந்து வந்தது தான் இந்த 27ம் இந்த 33.1. ஸோ அப்போ அதோடைய டிஃபரன்ஸ் தான் வந்து 6.1 நம்ம எடுத்து 1952க்கு ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த 100 ரூபாய் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இந்த 6.1 தான் 1952னா 100 ரூபாய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32,000 ரூபாய். 32. ஓகே. ம் ஓகே. அதே சம்ம தான் இங்கே வந்து பிரின்சிபல் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் அதாவது அந்த லாபம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கேயுமே 32,000ன்னு வைக்காம நம்ம 100 ரூபான்னு கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்து ஓகே சார். Manoj invested rupees 15,000 in a fixed deposit scheme for 3 years, compounding at 5% per annum annually. What amount will Manoj get on maturity of fixed deposit? 5% 3 years அவங்க அமௌண்ட் கேட்குறாங்க. சரிங்களா? 5%னா நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 20:21 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 3 வருஷம் அப்படிங்கும்போது இது என்ன ஆயிரும்? 8,000 ஆயிரும். இது வந்து 9641. ஓகே, 9641. ரைட். இப்போ இந்த 8,000 தான் வந்து 15,000 அப்படின்னா இது வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? 8,000 தான் வந்து 15,000 அப்படின்னா 9641 வந்து எவ்வளவு? ஸோ இந்த கால்குலேஷன் நம்ம பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். இப்போ 15 இன்டூ ஆக்சுவலி இந்த 9641ங்கிறது என்னது? 21 × 21 × 21 தானே? ஓகே, டிவைடட் பை 8. ஓகே. ஏதாவது மல்டிபிள்ஸ் கண்டிப்பா ஆப்ஷன் ஏ கிடையாது. பிகாஸ் 15,000 வந்து டேம் ஷோரா வந்து நமக்கு வராது இல்லைங்களா? 9641 தானே சார் நினைக்கிறேன். அதனாலதான் நான் இந்த இதெல்லாம் போடுறது இல்லை. ஆமா சார், அதுல வந்து இது ஒரு மிஸ்டேக். 9261 441 × 21. சரிங்களா? ஏதோ 21 × 21. இப்போ இந்த கால்குலேஷன் நம்ம பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? ஆனா என்ன ஏதாச்சும் ஒரு பாசிபிள் இருக்கா? ஏதாவது 3யோட மல்டிபிள், பிகாஸ் 15 இருக்கு, 3யோட மல்டிபிள் செக் பண்ணி, பிகாஸ் அந்த பாயிண்ட்ல வரும்போது 3யோட மல்டிபிளும் 9ஓட மல்டிபிளும் கொஞ்சம் நமக்கு மிஸ் ஆகாது. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு டைட்டான சிச்சுவேஷன் வருது. சரிங்களா? இதனாலதான் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா சில சம்ஸ்க்கு வந்து அந்த 3 மெத்தட்ல போனா அது கொஞ்சம் இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. இப்போ இந்த கால்குலேஷனை பண்றதுக்கு பதிலா இப்போ அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 15,000 இருக்கு. சரிங்களா? 5%. 15,000ல 5% 1,500ங்கிறது 10%. ஸோ அதுல பாதி 5% 750. இதுதான் ஃபர்ஸ்ட் இயருக்கு இருந்திருக்குமா? அடுத்து செகண்ட் இயருக்கு 750 இருந்திருக்கும். திருப்பி இந்த 750க்கு 5% நம்ம பார்க்கணும். 715க்கு 5% என்ன வரும்? 37.5 இல்லையா? திருப்பி ஒரு 750, இந்த 750க்கு ஒரு 37.5, இந்த 750க்கு ஒரு 37.5, இந்த 37.க்கு சம்திங் ஏதோ ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கலாம். 37 இருக்கு, 36ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட 18 ரூபா தான் வந்து, சாரி 1.8 தான் வந்து 5%. லெட் இட் பி ஏதோ ரொம்ப மினிமல் நம்பர் தான். இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா 2,250 ரூபா வரும். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 75 வரும். ஸோ இதை கிட்டத்தட்ட நம்ம ஆட் பண்ணும்போது எவ்வளவு வருது? 2,300 சம்திங் வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த 15,000 கூட இந்த 2,300 நம்ம ஆட் பண்ணும்போது 17,300 வருது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இதுக்குதான் நான் சொல்றேன். இப்போ இந்த 21 × 21 × 21 நம்ம ஸ்டக் ஆகிற இடத்துல
நம்ம இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? கிளியரா? புரியலன்னா சொல்லுங்க, திருப்பி சொல்றேன். ஸோ அதனாலதான் அந்த ரெண்டு எந்த மெத்தட் வந்து அந்த சமுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத சில சமயம் இது ரொம்ப சிம்பிளா இருக்கும், சில சமயம் வந்து இந்த மெத்தட் சிம்பிளா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு மெத்தட்லயும் ஒரு 100 சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த சமுக்கு எப்படி போறது அப்படின்னு சொல்லி டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின். ட்ரீ மெத்தட் இன்னொரு டைம் சொல்லுங்க. ஓகே, ட்ரீ மெத்தட்னா என்னன்னா ஒன்றும் இல்லை. இப்போ 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 இயர்னு சொல்லியிருக்காங்க. இது பிரின்சிபல் அமௌண்ட். இப்போ நான் வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு இது ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த 15,000க்கு 5% கண்டுபிடிப்பேன். 15,000க்கு 5% என்னது? 15,000ங்கிறது 100%. அதுல 10%ங்கிறது 1,500 ரூபாய். அதுல 5%ங்கிறது பாதி 750 ரூபாய். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இயருடைய இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் இயர் வரும்போது செகண்ட் இயருக்கு இந்த 15,000க்கு 5% நம்ம பார்த்துருந்துருக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஸ்பெஷல் என்ன? இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறது தான். ஓகேவா? இது செகண்ட் இயருக்கும் 750னா இது வரைக்கும் அது சிம்பிள் இன்ட்ரெஸ்டாவே தான் இருக்கும். இப்போ இந்த 750க்கு 5% நம்ம கண்டுபிடிக்கும் போது தான் இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா மாறுது. ஸோ இப்போ 750க்கு 5% என்னன்னு பார்த்தா 75ங்கிறது 10%, 750ங்கிறது 100%, 75ங்கிறது 5%, அதுல பாதி 37.5. ஸோ 37.5 இங்க வரும். ஓகே, அடுத்து தேர்ட் இயர் வரும்போது அகெயின் இந்த 15,000க்கு ஒரு 750 இருந்திருக்கும். பட் இதுக்கு மேல இருக்கிற இந்த நம்பர் அத்தனைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் போடணும் 5%. அதனாலதான் இந்த 750க்கு ஒரு 37.5, இந்த 750க்கு ஒரு 37.5, அகெயின் இந்த 37.5க்கும் நம்ம 5% கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அது சம்திங் ரொம்ப நெக்லிஜிபிளா தான் இருக்கும். பிகாஸ் 3.75ங்கிறது 10%, அதுல பாதி 1.875ன்னு வரும். அதுதான் வந்து 5%. ஸோ நான் இங்க வந்து 1.875 நான் போட போறேன். அது இப்போ ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 15,000 rupees 5% 3 இயர். ஸோ அப்ராக்சிமேட்டா ஆட் பண்ணும்போது இது மூணுத்தையும் ஆட் பண்ணாலே 2,250 ரூபா வரும். இந்த 37.5 37.5 37.5 இது ஆட் பண்ணீங்கனாலே 90 பிளஸ் ஒரு 21 என்ன ஒரு 111 ரூபா. ஸோ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 230 சில்லற அப்படின்னு வருது. சாரி 2,300 சம்திங் வருது. இதுக்கப்புறம் ரொம்ப டீடைலா கூட போக வேண்டாம். ஆப்ஷன்ஸ் செக் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே 15,000 அமௌண்ட் இருக்கு. இது கூட ஒரு 2,300 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 17,300 வரும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அப்படி இருக்கு. மித்ததெல்லாம் 17,400 போயிடுச்சு. இன்னொன்று வந்து 17,600 போயிடுச்சு. ஸோ அதனால ஆப்ஷன் டி மட்டும் தான் ஆன்சர். சரிங்களா? கிளியரா? கிளியர் சார். ஓகே, நெக்ஸ்ட். An amount of rupees 200 was invested in a scheme for a year, offering a simple interest of 10% per annum, compounding the interest annually. Another amount of 200 was invested for 1 year in a scheme of 10% per annum, but interest was compounded half yearly. How much will be the interest earned under the second 25 plan? paise. 25 paise. Yes. 25 paiseva answer இல்ல 50 paiseva? 25 paise சார். சரி, ஓகே, செக் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல ரெண்டாவது ஒரு லைன் கொடுத்துக்கிறத நீங்க நல்லா பாருங்க. another amount of rupees 200 was invested for 1 year in a scheme of 10% per annum, but interest was compounded half yearly. So interest was compounded half yearly அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? குவார்டர்லின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர்லின்னு சொன்னா 4ஆல டிவைட் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ இங்க ஹாஃப் இயர்லின்னு சொல்றாங்க, அப்ப 2ஆல டிவைட் பண்ணிடணும். அப்ப நீங்க எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% தான் நீங்க எடுத்துக்கிடணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கிற பட்சத்துல நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலும் இல்ல 6 மாசத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலும் ஒரே மாதிரிதான் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் அந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணலாம்.
பட் இங்க ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா 2 இயர்ஸ்னா 2.5 இயர்ஸ் அப்படின்னு கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ என்ன ஃபார்முலா? பி இன்டூ ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் தான் ஃபார்முலா இல்லையா? ஸோ பி வந்து என்னது 200. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? 5% போடணும். சரிங்களா? பிகாஸ் நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 5% எடுத்து ஹாஃப் இயருக்கு பாக்குறோம் இல்லைங்களா? அதனால டிவைடட் பை 100 இன்டூ 100. ஸோ சால்வ் பண்ணா என்ன வரும்? 2வையும் 100ஐயும் அடிச்சோம்னா 50. 25 by 50. 25 by 50னா 1/2. ஸோ 0.50 பைசே கரெக்டுங்களா? 50 பைசா தான் ஒரு ஆன்சர், 25 பைசே கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 50 பைசே. சரிங்களா? சரி, இல்ல நம்ம நார்மலாவே வந்து இதை சால்வ் பண்றோம். இது ஒரு மெத்தட் இருந்தாலும் 200 10% அப்படின்னா 20 ரூபாய். சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைரக்டா முடிஞ்சு போச்சு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹாஃப் இயர்லின்னு சொன்னதுனால 200 5% நம்ம பார்க்கணும் 2.5 இயர்ஸ்க்கு. பிகாஸ் 1 இயர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 20ல 5%னா 10 ருபீஸ். இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயரு. செகண்ட் ஹாஃப் இயருக்கு அகைன் அனதர் ஒன் 10 ருபீஸ். திருப்பி இந்த 10 ருபீஸ்க்கு 5% பார்க்கணும். ஓகேங்களா? அது எவ்வளோன்னு பார்த்தா 1 ரூபாங்கிறது 10%. ஸோ அதுல பாதி 50 பைசாங்கிறது அது வந்து ஓகே 5% தான் நம்ம பார்க்கணும். ஸோ 0.50. ஸோ இப்போ இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ 50 பைசா தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நான் சொல்லட்டுமா? நீங்க வந்து இந்த 5 + 5 + 25 by 100 இதை போட்டுருக்கீங்க. போட்டீங்க 0.25 வந்திருக்கும், 25 பைசேன்னு எடுத்துட்டீங்க. ஆனா 0.25% சரிங்களா? 0.25% ஆஃப் 200 செக் பண்ணுங்க, 50 பைசா வரும். ஓகே சார். 200க்கு செக் பண்ணாம 100க்கு மட்டும் போட்டேன். 0.25% ஆஃப் 200. ஓகே, கிளியரா எல்லாருக்கும்? கிளியர் சார். சார் Next, what will be the compound interest at 15625 for 1 year 6 months at 8% per annum when compound interest is compounded half yearly? So again half yearly சொல்றாங்க. சரிங்களா? அப்போ 8% வந்துட்டுனா ஸ்ட்ரெயிட் அவே அதை 2ஆல டிவைட் பண்ணிடணும். ஸோ நீங்க 4% தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? 4% எடுத்துட்டு இப்போ 1 year 6 months அப்படிங்கிறாங்க. 1 year 6 monthsனா 6 months 6 months 6 months. எஸ், 3.5 years அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 3 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதை நான் என்னோட ட்ரீ மெத்தடு அதுலயே நான் பண்றேன். எது ஈஸியா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 15625ல 4% கண்டுபிடிக்கணும். ஓகே, இது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் தான். 15625ல 4% கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. இப்போ நம்ம அந்த மெத்தடுக்கே போயிடலாம். அப்போனா 100:104 போடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது 25:26 வரும். இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் இயர். செகண்டுக்கு அகெயின் 25:26. 25:26. 25 × 25 × 25 எவ்வளவு? 15625. 156. ஆமா. 26 × 26 × 26. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே அதுதான் ஆன்சரு இல்லைங்களா? பட் இது ஒரு நல்ல ஒரு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோடைய அமௌண்ட். அதாவது இது பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட். இதுக்கான டிஃபரன்ஸ் தான் வந்து அவங்க கேட்கறாங்க இல்லையா? அப்பனா 26 × 26 × 26 மைனஸ் 15625 தான் கேட்கறாங்களே. யூனிட் டிஜிட் செக் பண்ணுங்க. 6 6 6 எதுல முடியணும்? 6ல முடியணும். இங்க ஆல்ரெடி 5ல இருக்கு. ஸோ 6 - 5 ஆன்சர் வந்து எனக்கு 1ல தான் வரணும். ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுங்க. 1 தான் இருக்கு. அப்படியே முடிச்சிடலாம். சரிங்களா? இந்த 26 × 26 × 26 தெரிஞ்சா ஓகே, டக்கு நீங்க மைனஸ் பண்ணி போட்டுடலாம். பட் ஸ்ட்ரைக் ஆகல அப்படின்னா யூனிட் டிஜிட்டுக்கு போயிடலாம். ஓகே, இந்த 3.5 இயர்ஸ் வந்து புரியுதா எல்லாருக்கும்? புரியுது சார். யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நிப்பாட்டுங்க. இன்னும் எதுவும் மேஜா? ஓகே, இந்த ஒரு இமேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. பட் ஓகே, அதுல என்ன பிரச்சனைனா சில சம்ஸ் வந்து அந்த மாதிரி டைரக்ட் பெர்சன்டேஜ்ல கிடைக்காது உங்களுக்கு. அதனால அதை யூஸ் பண்ண முடியல. நான் யூஸ் பண்ணது இல்லை. பட் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஓகே.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்க அந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ப்ரீவியஸ் சம்ல ஃபார்முலா எப்படி 5% போட்டீங்க? எங்க இருக்கு 5%? காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு இருக்குல்ல, அதனால வந்து 10% 2ஆல டிவைட் பண்ணி 5%ன்னு போட்டோம். சரிங்களா ஜோதி மாறன்? ஓகே ரைட். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் rupees 31250 ஃபார் 2 3/4 இயர்ஸ் அட் ரேட் ஆஃப் 8% per annum. இங்க வந்து காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி குவார்டர்லி அந்த மாதிரி எதுவுமே சொல்லல, ஃபுல் இயரே கொடுத்துட்டாங்க. ஆனா 2 3/4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் 9 வந்து months. இப்போ 5 months 9. 2 years 9 months கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ இந்த இடத்துல தான் ஃபார்முலாவும் யூஸ் பண்ண முடியாது, அதே மாதிரி நம்ம அந்த 100:108 அந்த அந்த கான்செப்டுக்கும் இதுல போக முடியாது. சரிங்களா? இந்த இடத்துல ட்ரீ மெத்தடு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சம சால்வ் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ 31250 தான் அமௌண்ட், 8% கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 31250ல 8% என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 31250ங்கிறது 100%. இதுல 0 எடுத்துட்டோம் அப்படின்னா 3125ங்கிறது 10%. ஸோ இந்த 10%ல இருந்து 312.5ங்கிறது 1%. ஸோ ஒரு 1% இன்னொரு 1% நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 5 2 6 625. சரிங்களா? 625ங்கிறது 2%. அதை நான் அந்த 3125 வந்து மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 2500 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இயரோடைய இன்ட்ரெஸ்ட் வந்து 2500. ஓகேங்களா? செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து அகெயின் 2500. இப்போ ஆனா அவங்க தேர்ட் இயர் அவங்க கேட்கல, அதுக்கு பதிலா 9 months தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விதமா பண்ணலாம். ஒன்று, நம்ம தேர்ட் இயர் ஃபுல்லுத்தையும் கண்டுபிடிக்கலாம். தேர்ட் இயர் ஃபுல்லுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துல நான் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்காம விட்டேன்னா இந்த 2500க்கு ஒரு 8% கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? 250 அப்படிங்கிறது 10%. சரிங்களா? அதுல 1%ங்கிறது 25. இப்போ இங்க 200 வருமா? 200ங்கிறது 8% ஆஃப் 2500. சரிங்களா? இப்போ தேர்ட் இயர் நம்ம ஃபுல்லா கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 9 months 6% கண்டுபிடிக்கலாம் சார். அவ்வளவுதான். சூப்பர். 12 monthsக்கு 8% நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம். ஸோ 9 months அப்படிங்கும்போது 6% நீங்க கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அது எப்படி வந்தது? இந்த 12யும் இந்த 2யும் அடிச்சிங்கன்னா இது வந்து ஒரு 2, இது 3, இந்த 3 9 அடிச்சிங்கன்னா 3, கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6% வரும். ஜஸ்ட் இந்த 9 monthsக்கு நீங்க 6% கண்டுபிடிச்சா போதும். அப்போ இந்த 31250ல 6% என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 2%ங்கிறது 625, 2%ங்கிறது 625. அப்பனா 6%ங்கிறது என்ன? இது 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். 625ங்கிறது 2% அப்படின்னா எனக்கு 6% வேணும். ஸோ இது 3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? 1250 1875. ஓகே. அகைன் இப்போ இதுக்கு ஒரு 6% அதாவது இது மொத்தத்தையும் ஆட் பண்ணி அதுக்கு 6% கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 2500 வந்து ஒரு 5000, 5000 பிளஸ் ஒரு 200 வந்து 5700. இதுவும் புரியல, இல்லை நான் ஃபாஸ்டா போறேன் அப்படின்னா தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. சரியா? நீங்க நிறைய பேர் இமேஜஸ் அனுப்புறீங்க, அது எல்லாத்தையும் இப்ப பாக்குற மாதிரி இல்லை. இப்போதைக்கு நான் முடிச்சிடுறேன் கொஞ்ச நேரத்துல. ஓகே. ஸோ அகைன் இந்த 2500க்கு ஒரு 6%னா 200. இந்த 2500க்கு ஒரு 200 வராது, சாரி, என்ன வரும்? 150. 6% ஆஃப் 2500 150. இந்த 2500க்கு ஒரு 150. இந்த 200க்கு 6% பார்த்தா ஒரு 12. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஒரு 5000, அதுக்கப்புறம் ஒரு 1875, இது ஒரு 300, ஒரு 500, 512. சரிங்களா? 7 8 13 1 7387. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். 2 years 9 months வந்தா 2 yearsக்கு நார்மலா அந்த 8% வச்சு கண்டுபிடிங்க. 9 monthsக்கு மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெர்சன்டேஜை 6% மாத்திக்கலாம். அந்த 6% எப்படி வந்துச்சுன்னா 12 monthsக்கு 8% பார்க்குறோம் அப்படின்னா
அப்ப 9 மந்த்ஸுக்கு எத்தனை பர்சன்டேஜ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த தேர்ட் இயரும் நீங்க 8% கண்டுபிடிச்சிட்டு அதுதான் 12 மந்த்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 9 மந்த்ஸுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 2 விதமாகவும் நீங்க பண்ணலாம். ஆன்சர் கரெக்டா வரும். ஓகே, எனி Okay, அதர் டவுட் இந்த சம்ல? ஓகே சார். இல்ல சார். ஓகே, நெக்ஸ்ட் find the difference between compound interest and simple interest at 8,000 at the rate of 5% for 3 years. So 3 years formula என்ன? 3 இயர்ஸ் ஃபார்முலா போட்டுடலாம் சார். 3r square by 100 square 3 plus r by 100. ஓகேங்களா? இதுதான் கேக்குறாங்க. So 8,000 into 5 into 5 divided by 100 into 100. இது என்ன வரும்? 3 plus r வந்து again 5 by 100. சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன சொல்லுங்க பாப்போம். 61 by 20 வருமா? 4 5 5 ஆன்சர். 20 into 61 by 5 வரும். 61 வருது. ஆன்சர் வந்து 61. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். Mohit invested rupees 10,000 in 2 different schemes, NSC and PPF, at an annual compound interest of 14% and 11% respectively. If the total amount of interest received in 2 years is 2726, then what was the amount invested in PPF? ஓகே, இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணலாம்? மிக்ஸ்டு அண்ட் அலிகேஷன்ல போடலாம். மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல போட்டா வராது கரெக்டா. ஏன் சொல்லுங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது நீங்க வந்து டைரக்டா இது 14 இது 11 இந்த 2726 பை இப்படி போட்டீங்கன்னா வராது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா பிரச்சனையே இல்லை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும் எல்லாமே. இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த கான்செப்ட் அப்ளிகபிள் கிடையாது. சரிங்களா? அந்த 10,000 14% கண்டுபிடிச்சிடலாம்ல, தனித்தனியா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் போடலாம். சரி, போட்டு ஆன்சர் வருதான்னு பாருங்க. நான் ட்ரை பண்ணல, வராதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சரிங்களா? சரி. ஏன்னா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால கண்டிப்பா வராது. இந்த 2726ல வந்து உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ஒரு வருஷத்துக்குன்னு ஆட் ஆகி வந்திருக்காதுல்ல. உங்களுக்கு புரியுதா? இந்த 2726 எப்படி வந்திருக்கும்? 14%, அதுக்கப்புறம் சம்திங் இன்னொன்னு ஏதோ ஒன்று ஆட் ஆயிருக்கும். அதே மாதிரி 11%, அது கூட ஏதோ ஒன்று ஆட் ஆயிருக்கும். இப்படிதான் இந்த 2726 வந்திருக்கு. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த கான்செப்டை அப்ளை பண்றோம், ஆன்சர் வருது. ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும்போது அதே கான்செப்ட் எப்படி இங்க அப்ளிகபிள் ஆகும்? ஆகாதுன்னு எனக்கு தோணுது. ஆனா நான் ட்ரை பண்ணல, பட் ஆகாது கன்ஃபார்மா. சரி, பாத்துக்கலாம். இப்ப இந்த சம்மெல்லாம் வந்து என்னைய பொறுத்தவரை ஆப்ஷன்ஸ்ல இருந்து போறதே வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட். சரிங்களா? ஆப்ஷன்ஸ் இஸ் த பெஸ்ட். சம்டைம்ஸ் ஆப்ஷன்ஸ் கூட நம்ம விளையாடணும். ரைட்டு. இப்ப 2 ஸ்கீம் 10,000 2ஆ பிரிக்கிறோம். அது என்னன்னு தெரியல. நான் ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஆப்ஷன் ஏ 5,000 என்ன அமௌண்ட்? பிபிஎஃப் வந்து 5,000 அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்ப என்எஸ்சியும் 5,000, பிபிஎஃப்பும் 5,000. ஓகே, இப்போ ட்ரீ மெத்தட் தான். 14% இதுக்கு கண்டுபிடிங்க. 5,000க்கு 14% என்ன வரும்? 10% 500 ரூபா. 4% 700 வருமா? 700 வரும். இது ஃபர்ஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கு அதே 700 வரும். இந்த 700க்கு ஒரு 14% பார்க்கணும். சரிங்களா? டக்குன்னு தான் யோசிக்கணும். இப்போ 700ல 14% என்ன? 70ங்கிறது 10%. 1% 7 ரூபா. 98 முடிஞ்சு போச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 5,000க்கு நம்ம வந்து 11% பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட் இயர்ல 11% என்ன வரும்? 550 ரூபாயா? செகண்ட் இயர்லயும் 550 ரூபாயா? இந்த 550க்கு 11% பார்க்கணும்.
நீங்க பார்க்க வேண்டாம், ஆனா ஜஸ்ட் யோசிங்க. இந்த இடத்துல இப்ப பாயிண்ட்ல தானே ஆன்சர் வரணும் கன்ஃபார்மா. ஆமா சார். ஓகேவா? ஏன்னா பாயிண்ட்ல தான் வரணும். 11% 550ங்கிறது பாயிண்ட்ல தான் வரணும். இப்போ இதையே நான் ஆட் பண்ண போறேன், இதையே நான் ஆட் பண்ண போறேன். அப்ப எனக்கு ஆன்சர் வந்து பாயிண்ட்ல இருக்கும். அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் 5000 கிடையாது. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம இதை கொண்டு போக கூடாது, அப்படியே வச்சிடணும். அடுத்து இப்போ அடுத்த ஆப்ஷன் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது பிபிஎஃப் தான். ஸோ பிபிஎஃப் வந்து 4000 கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா என்எஸ்சி வந்து 6000. இப்போ அகைன் 14% பாருங்க டக்குன்னு. 600ங்கிறது 10%, 4% ஆஃப் 600 வந்து 240. ஓகே, இப்போ 840 வருமா? 14% ஆஃப் 6000 இஸ் 840. அகைன் ஒரு 840. அகைன் இந்த 840க்கு 6% பார்க்கணும். ஓகேங்களா? 840க்கு 6% பார்க்கணும். அப்போனா 8.4 into 6 என்ன வரும்? 50.4. ஓகேவா? இருக்கட்டும் அப்படியே. இங்க பாயிண்ட்ல வருதுன்னு விட்டுட்டு போக கூடாது. அடுத்ததுலயும் பாயிண்ட்ல வருதான்னு செக் பண்ணணும். போன 5000 பார்க்கும்போது இங்க ஹோல் நம்பர் இருந்துச்சு, இங்க பாயிண்ட்ல இருந்துச்சு. ஸோ ஆட் பண்ணா எனக்கு கண்டிப்பா பாயிண்ட்ல வருங்கிறதுனால நான் அதை எடுக்கல. ஆனா இங்க பாயிண்ட்ல வருது அப்படின்னா இப்ப செகண்ட் ஆப்ஷனும் பாயிண்ட்ல வருதான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி 0.6ல முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? இப்போ இதை ஃபர்ஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா 11% 4000 என்ன வரும்? 444 ரூபா. 440 ரூபா இல்ல? 10% 400, 1% 40, அப்போ 440. செகண்ட் 440. அகெயின் 440க்கு 11% பார்க்கணும். அப்போனா 11 into 4.4 48.4. 4 4 4 4 48.4. ஓகே, இப்போ இது ஆட் பண்ணுங்க, இதையும் ஆட் பண்ணுங்க. 2726 வருதான்னு பாருங்க. 08168 088 50.4யும் 40. 928.4. அப்ப நான் வேற ஏதோ தப்பு பண்ணிருக்கேன். இது வந்து 50.6ஆ? கரெக்ட். ஆமா சார். 840ல 14% தானே பார்க்கணும். 50.6. ஓகேவா? மை மிஸ்டேக். 50.6 50.6 தான் வரும். 48.4 0199. இதை கூட்டினா 99 rupees வருது. 880. இது ஒரு 9ஆ? ஆனா இங்க என்ன இருக்கு? 2726 இருக்கு. ஆமா சார். இது போட்டா 2659 தான் சார் வருது. 2659 வருதா? ஆமா சார். ஆனா ரொம்ப இதுதானே க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு. இதை விட 6000 பிஎஃப் எடுத்தோம்னா இன்னும் அதிகமா போயிருமே. பிபிஎஃப் 6000 ரூபாயா இருக்குமா சார்? அதான் சார் டவுட் எனக்கு. எப்படி சார் எப்படி பார்த்தாலும் எப்படி சார் எடுக்கிறது அந்த 6000 4000 பிபிஎஃப் என்எஸ்சி எடுத்தீங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? சார் சீன் நினைக்கிறேன் சார். 16 plus 9 25ஆ? 16 2659 2726 இருக்கு. வெரி க்ளோஸ்ல இருக்கு. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஓகே, நான் ஏதாவது ஒரு கால்குலேஷன் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா? 11% ஆஃப் 4000 117.6. என்னதுப்பா 117.6? 840ல 14%. கரெக்ட், அங்கதான் மிஸ்டேக். 840ல 14% நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து 8.4 into 14 பண்ணோம் அப்படின்னா 1176ஆ? 117.6. இங்கேதான் தப்பு பண்ணியிருக்கேன். கரெக்ட் தானே? 117.6 தானே? ஆமா சார். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? 117.6 அது கூட இந்த 48.4 ஆட் பண்ணுவோமா? 16
166 வருது. 166 16 வந்துருச்சுப்பா. 10 17 2726. ஓகே, இங்கதான் தப்பு பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே, கிளியரா? கிளியர் சார். கொஞ்சம் பேரு ஆளையே காணோம், போயிட்டாங்க பாதி பேரு. அவ்வளவு வேகமா போயிட்டேன் நானு. ஓகே, ஸோ இது ஒரு இது இன்னும் ஒரு 2 கொஸ்டின் தான் இருக்கு. சரிங்களா? அதோட முடிச்சிடலாம். அப்புறம் Meena took a car loan of 2,75,000 from the bank. She paid interest at an annual rate of 8% per annum and paid it in 3 years. இதுல வந்து சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்படி மென்ஷன் பண்ணலைன்னா நீங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டாவே எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? By making the payment, she paid his old scooter and ஒரு அமௌண்ட்டும் ஒரு ஸ்கூட்டரும் வந்து பே பண்ணி செட்டில் பண்ணிட்டாங்க. இவ்வளவு அமௌண்ட் லோன் வாங்கியிருக்கிறாங்க 8 இயர்ஸ்க்கு, சாரி 8% 3 இயர்ஸ்க்கு. சரிங்களா? இது டிவைட் பை 100 பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் வரும். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும். அது கூட பிரின்சிபலை நீங்க ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பே பண்ணும்போது இவ்வளோ அமௌண்ட் பிளஸ் அந்த ஸ்கூட்டரை பே பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளஸ் இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 335,000க்கும் பிளஸ் அந்த ஸ்கூட்டருக்கும் ஈக்குவலா இருக்கு. அவ்வளவுதான். இந்த கால்குலேஷனை சால்வ் பண்ணி நம்ம ஸ்கூட்டரோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது பிரின்சிபல், இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது வந்து அவங்க திருப்பி கொடுத்தது. ஓகேங்களா? ஸோ ஸ்கூட்டரோட வேலை என்ன? இந்த கால்குலேஷன் பண்ணும்போது இந்த 275,000 காமனா எடுத்துக்கோங்க. ஓகே, இங்க 1 வரும். அப்போ 100 பிளஸ் 8 into 3 divided by 100 இப்படி இருக்கும். ஈக்குவல் டு 335,000 பிளஸ் ஸ்கூட்டரு. ஓகேவா? அகைன் இது ஒரு 124 டிவைடட் பை 100ன்னு இருக்கும். என்ன ஃபாலோ பண்றீங்களா? வெறும் அமைதியா இருக்கு பயங்கரமா. நான் பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருக்க போறேன். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் 0 கேன்சல் பண்றோம் அப்படின்னா இப்போ 2750 இன்டூ ஒரு 124 மைனஸ் 335,000. இதுதான் ஸ்கூட்டரோட வேல்யூ. இந்த கால்குலேஷன் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. சரிங்களா? என்னெல்லாம் காமனா எடுக்கலாம்னு பார்த்தா 25 எடுக்கலாம், 250 எடுக்கலாம். ஸோ காமனா எடுக்கலாம். பட் இல்லைன்னா 2750 இன்டூ 124 பண்ணுங்க. வேற நோ அதர் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, சரி, ஓகே. அடுத்து A takes some amount from a bank at the rate of 8% interest in which the interest is compounded half yearly. If he paid rupees 196,851 after 1.5 years, then find the principal. ஸோ இது இப்போ நம்ம கண்டிப்பா நம்ம மெத்தட்ல தான் போகணும். இப்போ ஹாஃப் இயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா 2ஆல டிவைட் பண்ணிடணும். சரிங்களா? 4%. அப்போனா 4%னா 20:21. அண்ட் 1.5 years அப்படின்னா 3 half years வந்துடும். ஸோ 20:21, 20:21. அப்போ இது வந்து 26 சாரி 25:26. ஓகே, 25:26. 4%ல 100:104 போடுவோம். அடிச்சோம் அப்படின்னா 25:26 வரும். ஓகே, இப்போ வந்து என்னது 26 into 26 into 26. இதுதான் வந்து 196,851 கொடுத்துருக்குறாங்க. 25 into 25 into 25 கேட்குறாங்க. ஓகே, என்ன பண்ணலாம்? இது கண்டிப்பா 30னால டிவைட் ஆகணும்.
6 into 6 into 6 6ல முடியணும். இங்க 1ல இருக்கு. ஓகே, வேற வழியே இல்லையா? இல்லைன்னா ஆப்ஷன்ஸ்ல இருந்து போனா அதுவும் கொஞ்சம் டைட்டா தான் போகும். வேற வழியே இல்லை, இதை அப்படி இப்படியே கட் பண்ண வேண்டியதுதான். சரிங்களா? இது ஏதோ ஒன்று யோசனை. ஓகே, இதுவும் அந்த 100 எடுத்து பண்ணி பார்த்துடலாமா? எஸ் சார். ஓகே, 100 எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 4%. 1000 எடுத்துப்போம், அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 4%னா 40 40, இது ஒரு 1.6, திருப்பி ஒரு 40, ஒரு 1.6 1.6, இதுவும் கொஞ்சம் தவா தான் போகுது. ஓகே, கால்குலேஷன் பார்ட் வேற ஏதாவது சிம்பிளா தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்றேன். சரிங்களா? டக்குன்னு எனக்கு இப்போதைக்கு ஸ்ட்ரைக் ஆகல. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். அந்த இன்ஸ்டால்மெண்ட் சம். எஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொஞ்சம் ஈஸி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. சரிங்களா? an amount of rupees 16,400 is borrowed and is to be repaid in 2 years in equal annual installments at the rate of 5% compound interest. State the amount of annual payment அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த நம்ம இப்போ யூஸ்வலா பண்ற மாதிரி தான். 100:105, 5% தானே சொல்றாங்க. ஓகே, இதை இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா 20:21. செகண்ட் இயர்லயும் 20:21. ஓகே, இது மல்டிப்ளை பண்ணும்போது 400:441 வரும். 441. சார் இது 175,000 சார். 175,000. ஆமாப்பா, கரெக்ட் தான். ஓகே சார், தேங்க்ஸ் சார். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஆனுவல் அவங்க கேட்கறது ஸ்டேட் த அமௌண்ட் ஆஃப் ஆனுவல் பேமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்க 441 இருக்கு. சரிங்களா? இந்த 441, இந்த 21 கூட நம்ம என்ன பண்ணுனா 441 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இன்டூ 21 பண்ணாதான் 441 வரும். சரிங்களா? அப்ப இங்க இன்டூ 21 பண்ணும்போது இங்கேயும் இன்டூ 21 பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் இன்டூ 21 பண்ணணும். பிகாஸ் இதுதான் வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரெண்டு இடத்துலயும் அது ஈக்குவலா இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து ம் 441. ஓகே, இங்கேயும் 21 மல்டிப்ளை பண்ணும். சார் ஆப்ஷன் டி சார். ஆமா, 8,820. ஓகே ஓகே, இல்ல எனக்கு ஒரு சின்ன யோசனை இருந்துச்சு, அதான் பார்த்துட்டுங்க. 441 420 ஆட் பண்ணுங்க சார். என்னங்க? அந்த 400 கூட 21 20 மல்டிபிள் ஆட் பண்ணுங்க. அதான் இது கூட 420 ஆட் பண்ணணும் இல்லையா? 820 வரும். இல்ல நம்ம ரெண்டு இடத்துலயுமே 21 மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அதான் பார்த்துட்டு இருக்கிறேன். into 20. ஓகே, இங்க 400 இருக்கு, இங்க 441 இருக்கு. இந்த 441 தான் நம்ம ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், அதாவது இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, ஆக்சுவலி இந்த சம் எப்படி சால்வ் பண்ணிருப்போம்னா, இந்த 400 அதுக்கப்புறம் இங்க இருந்து 21 into 20 இந்த 420, சாரி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 820 வரும். இந்த 820 தான் அவங்க கொடுத்துருக்கிற பிரின்சிபல் அமௌண்ட்.
இந்த 441 வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இன்ஸ்டால்மெண்ட். சரிங்களா? நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிருக்க கூடாது. சார் சவுண்ட் கேட்க மாட்டேங்குதுங்க சார். இல்ல பேசவே இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருக்கேன். கேக்குதுங்களா இப்போ? எஸ் சார் கேக்குது சார். ஒரே நிமிஷம் இருங்க. 441 அதனால இங்கேயும் விட்டுரும். ஸோ 21 into 20 ஓகே. இந்த 820 தான் வந்து இந்த 16400னா இந்த 441 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா ஆன்சரு. சரிங்களா? 8820. ஆனா இந்த 820 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கு. அதை நான் வந்து அடுத்த கிளாஸ்ல கிளாரிஃபை பண்றேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி சார் 20 போடணும் சார். செகண்ட் இயர் தானே இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறாங்க. யூசுவலா அப்படி பண்ண மாட்டோம். சார் 2021 அதுக்கப்புறம் 400 441 வரும் சார். ஆமா, இந்த 400 எப்படி போட்டீங்க? 20 into 20 போட்டீங்களா? 20 into 20 அதுக்கப்புறம் 21 into 21 441 செகண்ட் இயர்ல. ஓகே, செகண்ட் இயருக்கு தான் இந்த 420 போடுறோம் இல்லையா? எனக்கு ஆனா வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல், இங்கேயும் 21ஆல நான் மல்டிப்ளை பண்றேன்ல. ஆமா அப்ப சார். இங்கேயும் நான் 21ஆல மல்டிப்ளை பண்றேன்ல. அப்ப இங்க வந்து என்ன வருது? 420 வருதுல்ல. 420 அதுக்கப்புறம் 400 820 வருது சார். கரெக்ட் தான் சார். இல்ல ஃபர்ஸ்ட் இயர்ல 21 into 21 இங்க 20 தான் பண்ணணும்ங்கறீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் இயர்ல சார். ஃபர்ஸ்ட் இயர்ல 2021 into 20 தான் சார் போடணும். செகண்ட் இயர்ல 400 441 இந்த 20 இப்போ நீங்க இங்க 20 பண்ண சொல்றீங்க கரெக்ட்டா? இல்ல சார் ஃபர்ஸ்ட் இயர்ல சொல்றேன் சார். இதுதானே ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர் 21 into 20 போடணும் சார். அதான்ப்பா 20:21 போட்டனா 21 into 21 தான் 441 கரெக்ட்டுங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் இயர்லயும் எனக்கு அதே 441 தானே வரணும். இல்ல ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் 400 செகண்ட் வந்து 420 வரும் சார். அதுதான் எப்படி கேக்குறாங்க சார். சரி ஃப்ரீயா விடுங்க, நான் சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, சின்ன கன்ஃபியூஷன் தான் சார். இப்போ செகண்ட் இயர்ல ஸ்கொயர் பண்ணி தான் சார் போடணும். அதுக்கப்புறம் மேல 21. ரைட். ஒருத்தர் ஒன்று சொன்னாரு, அது ஒரு வேலிடான பாயிண்ட். கரெக்ட். ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் இயர்ல ஸ்கொயர் பண்ணி போடுவோம். சரிங்களா? கொஞ்சம் டச் விட்டு போச்சு. 20:21 இதை ஸ்கொயர் பண்ணி தான் நம்ம போடுவோம். 400:441 இந்த இன்ஸ்டால்மெண்ட் கான்செப்ட்ல. ரைட்டு. இப்போதான் வந்து இங்கே 21ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கேயும் 21ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இதை ஆட் பண்ணும்போது எனக்கு 820 வரும். 820 வரும். சரிங்களா? செகண்ட் இயர்ல ஸ்கொயர் பண்ணி போடுவோம். சாரி, நம்ம இவ்வளவு நேரம் அந்த மெத்தட்லயே பண்ணிட்டே இருந்த உடனே நான் அதுலயே போயிட்டேன் டக்குன்னு. சரிங்களா? 441ங்கிறது தான் இன்ஸ்டால்மெண்ட். இந்த 820ங்கிறது அமௌண்ட், அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தது. ஸோ இந்த 820 தான் வந்து அந்த 16400னா 441 எவ்வளவு? தேங்க்யூ. சரிங்களா? செகண்ட் இயர்ல ஸ்கொயர் பண்ணி போடணும் இந்த இன்ஸ்டால்மெண்ட் கான்செப்ட் வரும்போது மட்டும். ரைட். ஸோ இந்த ஏஎல்பியில கேட்ட சின்ன டக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? அது கொஞ்சம் ஓகே. ஏஎல்பியில கேட்ட கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் எல்லாத்தையும் சால்வ் பண்ண விரும்பல, சும்மா ஐடியா மட்டும் சொல்றேன். ஏன்னா கொஞ்சம் கால்குலேட்டிவா இருந்தது, டைம் எடுத்துரும் ரொம்ப. A sum of money and compound interest amounts to 5290 in 2 years and 6083.5 in 3 years. If the interest is compounded annually, then the rate of interest per annum. சரிங்களா? அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 2 இயர்ஸ்க்கு 5290 ஆகுது, 3 இயர்ஸ்ல 6083 ஆகுது. அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இந்த மாதிரி சம் வந்தாலே ஸ்ட்ரெயிட்டாவே வந்து என்ன பண்ணிடலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த 6083.5ஐயும் இந்த 5290யும் இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. 3 9 793.5 793.5ங்கிறது இந்த 5290ல எத்தனை பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர். சரிங்களா? 5290ல 793ங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ்? கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. 10% வந்து 529. ஓகேவா? 5290 இது வந்து 100%. ஓகே, 529ங்கிறது 10%. ஓகே, ஒரு 5% இதுல கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 6 புரியலீங்களா? 2 இயர்ஸ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 5290 ஆயிருதுன்னு சொல்றாங்கப்பா. 3 இயர்ஸ்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 6083 ஆகுது. உங்களுக்கு இதுல இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த 3 இயர் அமௌண்ட்டையும் செகண்ட் இயர் 2 இயர்ஸ் அமௌண்ட்டையும் டிஃபரன்ஸ் பாருங்க. 793.5 வரும். இந்த 793.5 வந்து 5290ல எத்தனை பெர்சன்டேஜோ அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 10,000 ரூபான்னு ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10% கண்டுபிடிக்கலாம். 10% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 10,000ல 10% எவ்வளவு? 1000. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கு பார்க்கும்போது அகெயின் 1000 பார்ப்போமா? திருப்பி இந்த 1000க்கு 10% பார்த்தா 100. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் இயர் முடிவில் அமௌண்ட் வந்து எவ்வளவு? 11,000. அதாவது ஃபர்ஸ்ட் இயர் முடிவில் அமௌண்ட் வந்து 11,000. செகண்ட் இயர் முடிவில் அமௌண்ட் வந்து எவ்வளவு? 11,100. இது வந்து பிரின்சிபல். இது கூட இன்ட்ரெஸ்ட் சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது 11,000. செகண்ட் இயர் வரும்போது இந்த 1000 இந்த 100 சேர்த்து 11,100. அப்பனா நீங்க இந்த அமௌண்ட்டுக்கு 10% கண்டுபிடிச்சா இது வந்துருமா? 15% தான் சமம். ஓகே, ஒருத்தர் கேட்டீங்கல்ல, புரிஞ்சுதாப்பா உங்களுக்கு? ஓகே சார். புரியலன்னா சொல்லுங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது ஒரு அமௌண்ட் வருது, அதுல 10% கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்துருது. ஸோ அதுக்கு தான் இப்போ எப்படி பார்த்தாலும் அந்த 10%ங்கிறது தான் ஆன்சரு. நீங்க இந்த ரெண்டு அமௌண்ட்டை வச்சே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். நமக்கு பிரின்சிபல் தெரியட்டாலும் பரவாயில்ல. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இதே சம்ல 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னா நீங்க மேல சொன்ன அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணேன். இப்போ 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரப்ப அதே மாதிரி யூஸ் பண்ணலாமா? அதாவது அடுத்தடுத்து இயர்ஸ் இருந்தா பண்ணலாம். இப்போ 2 இயர்ஸ் 4 இயர்ஸ்னு வந்தா பண்ண முடியாது. அது ஓகே சார், ஏன்னா 2 இயர் நடுவுல வருது. ஆமா, 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்னா 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்னா பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல 3 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல 4 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்பவும் இதுல இருந்து இது என்ன பெர்சன்டேஜ் நீங்க கண்டுபிடிக்கலாம். அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகே ஓகே, தேங்க் யூ. இப்போ சார் இருந்தா சார் லைக் ரெண்டு அமௌண்ட்டுக்கு டிஃபரன்ஸ் வந்து ஒரு 4 இயர்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருதுன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் பாத்துக்கலாமா சார்? நீங்க மறுபடியும் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது 2 இயர்ஸ்ல இருந்து 3 இயர்ஸ்க்கு ஒண்ணு பண்ணணும், திருப்பி 3 இயர்ஸ்ல இருந்து 4 இயர்ஸ்க்கு பண்ணணும். சரிங்களா? ஓகே, டைரக்டா பண்ண முடியாது கண்டிப்பா. இன்ஃபேக்ட் வந்து டைரக்டா சமம் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ரேர் தான். வேற ஏதாவது க்ளூ வச்சு வேணா கொடுக்கலாம். சரிங்க சார். ஓகே, இப்போ இதே மாதிரி சம் தான் அடுத்த சமமே கேட்டிருந்தாங்க ஏஎல்பியில. இங்க பாருங்க, இது வந்து 2 இயர்ஸ்க்கு, இது வந்து 3 இயர்ஸ்க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். 578.4 614. பட் என்னன்னா பாயிண்ட்ல இருக்கிறதுனால ஒரு மாதிரி ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? பட் ஆனா இதுதான் மெத்தட். இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அதோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு போனோம். அவ்வளவுதான். சார் ஏஎல்பில கொஞ்சம் ஈஸியா வந்திருக்கு சார். ஆனா ஆர்பிஎஃப் எஸ்ஐல வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா வந்திருக்கு சார். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 6 இயர்ஸ்ல ஒரு அமௌண்ட், நடுவுல வந்து 4 இயர்ஸ் ஒரு கேப் வந்துச்சு சார் ஆர்பிஎஃப் எஸ்ஐல வந்த क्वेश्चनல. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஃபார்முலா போடுங்க. 1 + r/100. சப்போஸ் 4 இயர்ஸ் இருக்கு அப்படின்னா டிவைடட் பை 1 + r/100 டிவைடட் பை 2 இயர்ஸ் இப்படி கொடுத்துட்டு ஏதோ ஒரு ரேஷியோ மாதிரி நமக்கு கொடுத்துருப்பான். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி அந்த மாதிரி தான் சால்வ் பண்ணிருக்க முடியும். ஓகே சார், ஓகே சார், புரிஞ்சுது சார். நான் ஸ்டக் ஆயிட்டேன்.
வராம. ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க அந்த இடத்துலலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். சரி, ஓகே ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா a man invested 1/3 of his income at 7% simple interest, 1/4 of his income at 8% simple interest, and the remainder of this income at 10% simple interest. Total interest at the end of 1 year was 561. What was his initial income? So அவனோட இனிஷியல் இன்கம் பின்னு வச்சுக்கலாம். 1/3 of his இனிஷியல் இன்கம் வந்து 7% இன்ட்ரெஸ்ட்ல போடுறான். ஓகேங்களா, 7%. ப்ளஸ் என்ன இருக்கு வேற, ஒரே அடுத்து இயருக்குன்றதுனால ஒரே இயருக்குனால ஒண்ணுனே போட்டுக்கலாம். சரிங்களா, இயர் வந்து ஒரே வருஷம் தான் அவங்க சொல்றாங்க. இன்ட்ரெஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் 1 year. அடுத்து பிளஸ் பி இன்டூ 1/4 ஆஃப் த இன்கம் 8%ன்னு சொல்றாங்க. ரிமைனிங் அப்ப எவ்வளவு இருக்கும்? 1/3 முடிஞ்சிட்டு 1/4 முடிஞ்சிருச்சு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 1/3 5/12. 1/3 5/12. எஸ், ஒரு 1ல இருந்து 1/3 போயிடுச்சு. சரிங்களா, 12 ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா 1/3 பிளஸ் 1/4. இதுதான் ஃபார்முலா. 1ல இருந்து 1/3 போயிடுச்சு, 1/4 போயிடுச்சு. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 7/12 வரும். 12 - 7 5/12. ஸோ ரிமைனிங் வந்து 5/12 தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 561. இதை சால்வ் பண்ணி பிரின்சிபல் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்து என்ன கேட்டுருக்காங்க, இதுக்கப்புறம் நானும் பார்க்கவும் இல்லை. A sum of amounts to 2 1/4 times the sum after 2 years on a certain rate of compound is compounded annually in the rate of interest per annum is. If a sum amounts to 2 1/4 times the sum after 2 years, okay, so amount வந்து என்னவாயிருது? 2 1/4. 2 1/4 8 9/4 times of the principal. ஓகே, 9/4 times of the principal ஆயிருது. ஸோ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? 1 + r/100 the whole power n தெரியும். ஸோ அமௌண்ட்டுக்கு பதிலாக இங்கே 9/4p போட்டுக்கோங்க. p 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியல. n வந்து 2 years. 50%. அவ்வளோதான். p கேன்சலு. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா இங்கே 3/2 வரும். 1 + r/100. நைஸ். So r/100 is equal to 1/2. R is equal to 50%. Okay, so answer 50%. Clear? ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சும்? நோ சார். Nice. A invests ₹8,000 and B invests ₹11,000 at the same rate of simple interest per annum. If at the end of 3 years B gets 720 more interest than A, then find the rate of interest per annum. So it's as usual தானே. பி கெட்ஸ் மோர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 11,000 rupees ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியாதா? 3/100 மைனஸ் 8,000 அதே 6 தான். ரேட் ஆஃப் இது அதே 3 years தான். ஸோ இதுதான் 720 அப்படின்னா R என்னன்னு கண்டுபிடிக்கணும். 20 20 20 20 33 330 R minus 240 R is equal to 720. ஒரு 60 30. So R is equal to 8%. Yes. Okay, next. A sum of money doubles itself at a certain rate of compound interest in 12 years when the interest is compounded annually. In how many years will it become 8 times of itself? 36. இது எப்படி போடுறீங்க? Doubles itself in 12 years. 2 cube போட வேல்யூ into 2 பண்ணிக்கணும் சார். 2 cube-னா 8 சார். 8 times வந்துரும். ஓகே, 8 times ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஸோ 2 into 3 2/3 பண்ணாதான் 8 வரும். அந்த 3 வந்து இந்த 12ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா? டபுள் ஆகிறதுக்கு 12 years, 8 times ஆகிறதுக்கு 2 cube, இந்த 3 into இந்த 12 பண்ணீங்கன்னா 36 years. ஓகே, அப்படி இல்லைன்னா வேற என்ன பண்ணலாம்? ஆகலனா தான் அவங்க கொடுத்த ஃபார்முலால போகணும்.
சரிங்களா? அமௌண்ட் வந்து டபுள் ஆகுதா? 2 டைம்ஸ் ஆஃப் த பிரின்சிபல். அப்பனா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் என்னது? 12 இயர்ஸ். 12 இயர்ஸ்ல டபுள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போ 2p. ஸோ இப்போ இந்த p கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 1 பிளஸ் ஆர் பை 100 இது வந்து இதோட வேல்யூ வந்து 2 அப்படியே இருக்கட்டும். இப்போ அமௌண்ட் வந்து 8 டைம்ஸ் ஆகணும். அதாவது a இஸ் ஈக்குவல் டு 8 டைம்ஸ் ஆஃப் p. அப்போ 8 டைம்ஸ் ஆஃப் p இஸ் ஈக்குவல் டு p இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் n தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த p கேன்சல் பண்ணிடுங்க. இங்க 8 இருக்கா? இந்த 8க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? 2 கியூப்னு போட்டுக்கலாமா? 2 கியூப்னு போட்டுக்கலாம். இந்த 2 கியூப் தான் இங்க இருக்கு. அதாவது 2க்கு பதிலா 1 பிளஸ் ஆர் பை 100 12 இருக்கு இல்லைங்களா? 2க்கு பதிலா பவர் 3ல இருக்கும். ஸோ 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் n. புரியுதா எல்லாருக்கும்? என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்த ஃபார்முலால சொல்லிடுறேன் இருங்க. a ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் p அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு 2p இஸ் ஈக்குவல் டு p இன்ட்டு 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் 12 போடுறோம். p கேன்சல் பண்ணிட்டு 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் 12 இதோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? எடுத்துக்கிடல, அதுதான் வந்திருக்கு. இதை கொண்டு போய் அப்படியே அடுத்த ஸ்டெப்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அவ்வளவுதான். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 8 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல். சரிங்களா? 8 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் n. அந்த n தான் கேட்குறாங்க. ஹவு மெனி இயர்ஸ் வில் இட் பிகம் 8 டைம்ஸ் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 8 இங்க இருக்கு. 8க்கு பதிலாக நீங்க 2 கியூப்னு போட்டுக்கலாம். ஸோ 2ஓட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி தெரியும். 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் 12 அப்படின்ட்டு. ஸோ அதோடைய கியூப். இப்போ இந்த 12 இந்த 3 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் 36ன்னு வந்துடும். சும்மா அந்த 2 கியூப் தான் 8 3ஆல மல்டிப்ளை பண்ணோங்கிறது ஷார்ட்கட்டா தெரிஞ்சாலும் அது இப்படிதான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க பவர் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்னோட சொல்லுங்க. இப்போ இதுவே தான் சார் நம்ம இப்போ அங்க போட்டோம். பட் இந்த மாதிரி பவர்ல வராத ஒரு ஆன்சரா ஒரு இது கொடுத்துருந்தாங்கன்னா அதை சால்வ் பண்ண முடியுமா? ஆமாப்பா. இப்ப நம்ம இந்த இடத்துல பவர்ல வந்திருக்கா வரலையான்னு கூட எனக்கு தேவையில்லை. 2 வந்துருச்சு இல்லைங்களா? ஓகே, இந்த 8க்கு பதிலா வேற ஏதாவது நம்பர் வரும் அப்படிங்கிறீங்களா? அதான் சார். அப்படி வந்துச்சுன்னா அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கேன்சல் ஆகுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஷுவரா? சரிங்களா? இப்ப சப்போஸ் இந்த 8க்கு பதிலா 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் பவர் 6 அந்த மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஷுவரா? ஓகே, ரைட்டு. ஸோ இதுக்கு அடுத்து ரொம்ப அதே மாதிரி தான் இருக்கும் நிறைய சம. சரிங்களா? ஃபைண்ட் த காம்பவுண்டர்ஸ் 11,000 2 years 4% காம்பவுண்டட் இயர்லி. டேரக்டா நீங்க சால்வ் பண்ணலாம். போக போக நார்மல் சம்ஸ் தான். எஸ், நம்ம இவ்வளவு தூரம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ரைட்டு. ஸோ முடிச்சுக்கலாம் செஷனை. ஹோப்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் நான். ஓகே, டவுட் இருக்கா? என்ன டவுட்டுப்பா? சம்முல டவுட் இருக்கா? இல்ல சார், ஜிகேல சார். நீங்க டான்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கல்ல சார் பிடிஎஃப், அது வந்து டிஹெச்எஸ்எல் எக்ஸ்பிரஸ் பேட்ச்லயே அது ஃபுல்லா படிச்சாச்சு சார். ஆனா கொஸ்டின்ஸ் வரும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல என்ன மாதிரி டான்ஸ் எந்த சீசன்ல ஆடுவாங்க அந்த மாதிரி கேக்குறாங்க சார். அது எப்படி சார் படிக்கணும்? ஓகேப்பா, இப்போ ஸ்டாட்டிக் ஜிகே எப்படி படிக்கிறதுன்னு கேக்குறீங்க? இல்ல சார், அந்த ஜானர் மட்டும் கேக்குறேன் சார். இப்போ டான்ஸ் எல்லாம் அந்த ஃபெஸ்டிவல் வந்து எந்த மந்த்ல நடக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நாகாலாந்துல எல்லாமே வந்து நியூஸ் பேப்பர் தான். நம்ம அதான் நியூஸ் பேப்பர் தான் நம்மளுடைய பிக்கெஸ்ட் சோர்ஸா இருக்கும். சரிங்களா? அவங்களும் கொஸ்டின் இப்போ வந்து ஒரு ஃபெஸ்டிவல் இந்த டைம்னா நடத்தணும், இப்போ சப்போஸ் இந்த டேட்ல தான் நடத்தணும்னு நினைச்சு பிளான் பண்ணியா நடக்கும். ஓரளவு பிளான் பண்ணலாம். பட் அப்போ நம்ம நியூஸ் பேப்பரை தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கேட்ட கொஸ்டின்ல கூட அப்படிதான் சார் கேட்டிருந்தாங்க. நாகாலாந்துல உள்ள இந்த ஹாரன்பில் ஃபெஸ்டிவல் எந்த மந்த்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதான் பேப்பர் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ இருந்து ஃபாலோ பண்ணா கூட உங்க எக்ஸாம்ஸை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ பேப்பர் தான் மேட்ரு. அதுல அந்த மந்த்ல இது நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். வேற வழியே கிடையாது. சரிங்களா? ஸோ நல்ல ஒரு நாளைக்கு ஒரு 1 hour கண்டிப்பா பேப்பர் படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே,
சரிங்க சார். சார் அப்புறம் அது ஜிகேல என்ன டவுட் சார்? ஜிகேல ஸ்கீம்ஸ் இருக்குல்ல சார், எதுங்க? கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சார். இப்போ 2015ல ஸ்கீம்ஸ் இருக்கிற ஸ்கீம்ஸ் வரைக்கும் சார். எனக்கு வந்து போன வருஷமும் இந்த வருஷமும் நல்லா தெரியும் சார். ஆனா பழைய வருஷம் 2015-16ல அவர் இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்த புதுசுல வந்த ஸ்கீம் எல்லாம் கேக்குறாங்க. அது இயர் கன்ஃபியூஸ் ஆகுது சார். அது ஆர்பிஎஃப்ல ஃபேஸ் பண்ண சார் அது. ஓகே, இப்ப ஸ்கீம்ஸ் பத்தி பிடிஎஃப் கேக்குறீங்களா? ஆமா சார், ஸ்கீம்ஸ் பத்தி பிடிஎஃப். சரிப்பா, சிபிடி முன்னாடி எல்லாமே கவர் பண்ணிடலாம் சரிங்களா? ஓகே சார். எல்லா என்னென்ன கேட்பாங்க, இப்போ அந்த ஆர்பிஎஃப் கொஸ்டின் பேப்பரு, ஏஎல்பி கொஸ்டின் பேப்பரு, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு மேண்டேட்டரியா சில டாபிக்ஸ் பார்த்து ஆகணுங்கிறத கொடுத்துட்டு இருக்கிறேன். அடுத்து எக்ஸாம் அப்ரோச் பண்ண உடனே வந்து நம்ம வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதையும் கொடுத்துடலாம் ஷுவரா. அதெல்லாம் மிஸ்ஸே ஆகாது சரிங்களா? ஓகேங்க. இப்போ ஆர்பிஎஃப் எஸ்ஐல வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது சார் 3 டைம்ஸ்லாம். நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணி மாடல் அதே மட்டும் தான் கேக்குறாங்க சார். 3 டைம்ஸ் இப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஆமாப்பா, வேற என்ன பண்ண முடியும்? அதான் சார், ஒரே ஷிஃப்ட்ல கேக்குறாங்களா? ஒரே ஷிஃப்ட்ல கேக்குறாங்க சார். ஒரே ஷிஃப்ட்ல 2-3 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி கொஸ்டின் டிஃபரண்ட், அந்த நம்பர் மட்டும் வேற இருக்கு சார். ஆனா நம்ம கொஸ்டின்ஸ் அதே தான் இருக்கு. ஆமா சார், எனக்கு क्वेश्चन வந்திருந்தது சார். அது அடுத்த எல்லா ஷிஃப்ட்லயும் பார்த்தேன் சார். மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே மாடல் ஒரே மாடல் இருக்கு சார். ஒரே மாடல் நிறைய ஷிஃப்ட்டுமே அது மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா ஓகே, ஈஸியா தான் அதான் சார் ஒரு இருக்கு. பாயிண்ட். ஓகே ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்ப ஒரு சிம்பிளிஃபிகேஷன் போட்டோம்னா அதே மாடல் தான் சார் அடுத்த ஷிஃப்ட் கேட்டிருக்காங்க. ஆமா, அது அதே வேல்யூ மாதிரி மட்டும் நிறைய அது மாதிரி கேட்டிருக்காங்க ஆர்பிஎஃப் இல்ல. சரி சரி, ஓகே 77 ஏஎல்பி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் கால்குலேஷன் பார்ட் தான் சார் இருக்காங்க ஆர்பிஎஃப் எஸ்சில. கால்குலேஷனா இருக்கு. ஓகே, ஆமா, கால்குலேஷன் தான் ரொம்ப பண்ணுற மாதிரி. அதுக்கே ஓகே. டைம் அதான் எல்லா கொஸ்டினுமே தெரியுங்க, எல்லா கொஸ்டினுமே கால்குலேட்டிவா இருக்காது சரிங்களா? கண்டிப்பா வந்து ஒரு 15 கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா ஒரு 3-4 கொஸ்டின் தான் கால்குலேட்டிவா இருக்கும். அந்த கால்குலேட்டிவா மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இது கால்குலேட்டிவா இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் கால்குலேட்டிவா கொடுத்துட்டு என்ன பண்ணும், மற்ற எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் டைம் இருக்கும்போது இதை பண்ணணும். ஸோ இந்த கால்குலேஷன் வரும்போது எல்லாமே வந்து அந்த யூனிட் டிஜிட்டு, அப்புறம் மல்டிபிள்ஸு, இந்த டிஜிட்டல் சம்மு, அதெல்லாம் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணணும் சரிங்களா? டெஃபினட்டா அது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. நமக்கு ஸ்டக்குன்னு இது வந்து ஐயோ இதை மல்டிபிள்ல போட்டுக்கலாமோ அப்படின்னு அப்புறமா தான் நமக்கு தோணும். அதனால அதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அப்ளை பண்ணி பார்த்துட்டே இருந்தாதான் அது அங்கேயும் வரும். என்னைய பொறுத்த வரைக்கும் இப்படிதான். அது ஒரு கொஸ்டினுக்கு வந்து 9ஓட மல்டிபிள் அப்படின்னா கண்டிப்பா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதே மாதிரி 11ஓட மல்டிபிள்ஸு, 3ஓட மல்டிபிள்ஸு கண்டிப்பா அதெல்லாம் செக் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் யூனிட் டிஜிட்லாம் துண்டா தூக்கலாம். ஒரு ஆப்ஷன் 4 ஆப்ஷனுக்கும் யூனிட் டிஜிட் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி இது எதுவுமே சரிப்பட்டு வரலன்னா அந்த சம்மை வந்து அந்த டைம்ல ஹோல்ட் பண்ணிட்டு மற்ற சம்மை சால்வ் பண்ணிட்டு திருப்பி வரணும். அதே மாதிரி லாஜிக்கலாவும் திங்க் பண்ணணும். ஒரு சம் வந்து கண்டிப்பா வந்து இப்ப நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இப்ப இந்த கொஸ்டினே எடுத்துக்கிட்டீங்கன்னா 8% என்ன சொல்றாங்க, எத்தனை வருஷம்னு தெரியல, பட் 8% 4 8s are 24%. அப்ப 1500ல ஒரு 24% என்ன வரும்? அந்த மாதிரி இப்ப சப்போஸ் ஆப்ஷன்ஸ்ல வந்து 1 இயர் 1.5 இயர் அப்படின்லாம் கொடுத்தா லாஜிக்கலா அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்களா தான் இருக்கும். பட் அதை அப்ளை பண்ணும்போது எஃபெக்டிவ் பயங்கரமா இருக்கும். ரைட்டு சார், ஆர்பிஎஃப்ல ரீஜனல் கட் ஆஃப் கிடைக்குமா சார், இல்ல ஒரே கட் ஆஃப் தானா சார்? ஆர்பிஎஃப் ஏன்பா ரீஜன் வைஸ் தானே அது இருக்கும் இல்லைங்களா? எனக்கு வந்து ஆர்பிஎஃப் பத்தி தெரியல. பட் ரயில்வேஸ் ஃபுல்லுமே ரீஜன் வைஸ் தானே கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஓவரால் கண்டக்ட் பண்ண மாட்டாங்கல்ல. அப்படியா சார்? ஓகே சார். என்டிபிசி அது மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். ஓகே ரைட்டு. ஸோ செஷனை முடிச்சுக்கலாம். அடுத்த செஷன் நம்ம அப்புறமா நான் இப்போன்னு நான் சொல்றேன் சரிங்களா? ஓகே சார். ஓகே, மெட்டீரியல்ஸை சின்சியரா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஓகே சார்.